வெக்கமா இல்ல? இங்க வந்து இப்படி நிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் எனக்கு சமமா? ஒண்ணும் இல்லாத பயலுக்கு பணக்கார வீட்டுல இடம் கேக்குதா? என் அப்பா சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணேன். என் ஃப்ரெண்ட் தர்ஷினி ஹஸ்பண்ட் அவளுக்கு என்னெல்லாம் வாங்கி தராருன்னு தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி கூட அவளுக்கு ஐபோன் 15 வாங்கி கொடுத்திருக்காரு. கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு 10 ரூபாயில ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்திருக்கியா? இதோ காட்டு கத்திட்டு இருக்காளே, இவ தான் என்னோட வைஃப். இவங்க அப்பா இந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரர். ஆனா நான் ஒண்ணும் இல்லாத அனாதன்னு தெரிஞ்சும் அவரோட பொண்ணை கட்டிக்க சொல்லி என்கிட்ட கேட்டாரு. எனக்கு அவர் மேல பெரிய மரியாதை இருந்ததால என்னால மறுக்க முடியல. அவங்க அப்பாவுக்கு பயந்துகிட்டு இந்த மேடம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாணம் பண்ண முதல் நாள்ல இருந்து வெளியில இருக்கிற நாயை விட ரொம்ப கேவலமா நடத்திக்கிட்டு இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மொத்த குடும்பமும் என்னை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி அசிங்கப்படுத்துவாங்க. பசிக்கு சாப்பிடலாம் நினைக்கிறப்ப கூட என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. என் பொண்டாட்டி, என் மாமியார், என் வீட்டு வேலைக்காரங்கன்னு பாரபட்சம் பார்க்காம அசிங்கப்படுத்துவாங்க. பெட்ரூம்ல சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க. ஆனா நான் கிச்சன்ல தூங்குவேன். சில நேரம் அதுக்கும் வழி இருக்காது. அப்பப்ப நம்ம தம்பி டாமி கூட பேசிக்கிட்டே அவன் இடத்துல தூங்கிடுவேன். குக்கர் விசில் சத்தம் திடீரென கேட்டவுடன் லேசாக கவனம் சிதறியிருந்த ஹரிஷ் பதறி போய் கரெக்டா ஆஃப் பண்ணிட்டேன். அடச்சா, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நீ என்ன உண்மையா லவ் பண்றதா இருந்தா இந்த நியூ இயர்க்கு நீ எனக்கு பெரிய கிஃப்டா வாங்கி தரணும். சும்மா 1000-2000 ரூபாயில இல்ல, லட்சத்துல வேணும். முடியாதுன்னா என் மூஞ்சிலேயே முழிக்காத. ஆனா சந்தனா, என்கிட்ட அவ்வளவு காசு எங்க இருக்கு? அது மட்டும் இல்லாம அவ்வளவு காசு நான் கண்ணால கூட பார்த்தது கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்? இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அதை என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஒரு பொண்டாட்டி ஆசைப்படுறத வாங்கி தர முடியல. நீ எல்லாம் ச்சீ. சந்தனா பேசியது ஹரிஷின் காதுக்குள் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அம்மா, என் ஃபைல்ஸ் எங்க? இந்த ஆபீஸ் பாய் வரை எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. போன் எடுக்க மாட்டான். ஆபீஸ் பாய் நம்பரை மீண்டும் மீண்டும் அழைத்து அழுத்து போன சந்தனா எதையுமே கண்டுகொள்ளாமல் தன்னை தாண்டி செல்லும் ஹரிஷை சொடக்க போட்டு கூப்பிட்டாள். ஏய் வெட்டி ஆபீசர், வீட்ல வெட்டியா தானே இருக்க? அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வந்து சேரு. லேட் பண்ணாத. உன்னால நான் ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். அவள் போகும் வரை அதை பார்த்துக் கொண்டிருந்த ஹரிஷ் பின்பு அந்த ஃபைல்ஸை எல்லாம் தேடி எடுத்தான். சந்தனாவுடன் காரில் சென்று விடலாம் என்று பரபரப்பாக ஓடி வந்தவனை கண்டுகொள்ளாமல் கிளம்பினாள் சந்தனா. வேகமாக தன்னுடைய ஆபீஸ் கேபின் உள்ளே நுழைந்த சந்தனா ஹரிஷிற்கு போன் செய்து, ஏய் எங்க இருக்க? இன்னும் 2 நிமிஷத்துல மேல இருப்ப சந்தனா. சந்தனா நடந்து கொண்டே தன்னுடைய கேபினை பார்த்தபடி நடந்து வர அங்கே அசோக் சந்தனா உள்ளே வந்ததும் அவளை கேஷுவலாக கட்டிப்பிடித்தான். ஹரிஷ் இதை பார்த்து லேசாக அதிர்ச்சியாக நின்றான். சந்தனா அவனை கேபின் வெளியிலேயே நிற்குமாறு கை காட்டினாள். ஆனால் அதே நேரத்தில் அசோக்குக்கு பெரிய மரியாதை கொடுத்து அவனை அமர வைத்தாள். அசோக் இதை பெருமையாக நினைத்தான். ஹேய், என்னாச்சு அசோக்? இவ்ளோ ஹாப்பியா இருக்க? என்ன விஷயம்? ஏதாச்சும் ஜாக்பாட் அடிச்சிருச்சா? உன்னை விட வேற என்ன வேணும் எனக்கு? நீயே பெரிய ஜாக்பாட் தான். அவள் வெட்கப்படும் அந்த நொடியை பயன்படுத்தி அசோக் அங்கிருந்த டேபிளுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸை எடுத்து சந்தனாவிடம் கொடுத்தான். அதில் என்ன இருக்கின்றது என்று தெரியாமல் சந்தனா ஆர்வமாக அவனை பார்க்க அசோக் அதை பிரித்து பார்க்குமாறு சைகை செய்தான். சந்தனாவும் ஆர்வமாக அந்த கிஃப்ட் பாக்ஸை பிரித்த பொழுது அதன் உள்ளே ஒரு விலையுயர்ந்த பிராண்டட் ஹேண்ட்பேக் இருந்தது. அதை கையில் எடுத்து பார்க்கும் சந்தனா அதை முன்னும் பின்னும் பார்த்து வியந்து போனாள். பாலிவுட் செலிபிரிட்டிஸ் மட்டுமே யூஸ் பண்ற பேக் இது. இதனோட விலை என்ன தெரியுமா? 60 lakhs. 60 lakhs? எனக்கு இந்த பேக் கண்டிப்பா வேணும். தீபிகாவை இதே மாதிரி தான் வச்சிருக்கான்ல. நானும் இனிமே செலிபிரிட்டி தான். இப்ப மட்டுமா? எப்பவுமே நீ செலிபிரிட்டி தான் சந்தனா. அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை ஒருவித கோபத்தோடு கேபின் வாசலில் நின்று பார்த்துக் கொண்டிருந்த ஹரிஷ் எந்த முன்னறிவிப்பும் இன்றி உள்ளே வந்து, சந்தனா, அது ஒரிஜினல் பேக் இல்ல, டூப்ளிகேட். உனக்கு இந்த பேக்கை பத்தி என்ன தெரியும்? இதனோட விலை தெரியுமா? எங்க தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா? வந்துட்டான். நிஜமா தான் சொல்றேன் சந்தனா. ஒரிஜினல் பேக்ல 6 லெட்டர்ஸ் இருக்கும். ஆனா இதுல 7 இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல கம்பெனியோட நேம் தப்பா இருக்கு. சந்தனா, நான் உனக்கு எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்த தெரியுமா? கேவலம். இந்த பரதேசி பேச்சை கேட்டு என்ன சந்தேகப்படுறீங்க? உனக்கே நல்லா இருக்கா? என்ன சொல்வது என்றே தெரியாமல் நின்று கொண்டிருந்த சந்தனாவிடம் அருகில் வந்த ஹரிஷ் சந்தனாவின் கைகளை பிடித்து, சந்தனா, நான் இது வரைக்கும் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ணது கிடையாது. ஆனா இப்ப சொல்றேன், இந்த அசோக் உன்னை கரெக்ட் பண்றதுக்காக சீப்பான பொருளை வாங்கிட்டு வந்து உன்னை ஏமாத்த பாக்குறான். அவனை நம்பாத. இந்த உலகத்திலேயே என்னால மட்டும்தான் ஒரிஜினல் கிஃப்ட உனக்கு தர முடியும். ஹரிஷ் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அசோக் முகத்தை பார்த்து முறைத்துவிட்டு அந்த கேபினை விட்டு வெளியேறினான். எதற்கும் காத்திருக்காமல் வேகமாக கேபின் கதவை திறந்து சிறடி தூரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த ஹரிஷை சத்தமாக கைத்தட்டி அழைத்து நிறுத்தினாள். ஹே ஹரிஷ், எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? உனக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது? நீ எப்பவும் எனக்கு அடிமைதான், புரிஞ்சுதா? சொல்ற வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைக்காத.
ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு. என அழுத்தம் திருத்தமாக கூறி அவனை வெளியே போக சொல்லி விரட்டினாள். மொத்த ஆபீஸ் ரூமும் ஹரிஷ் பட்ட அவமானத்தை பார்த்துக் கொண்டிருந்தனர். ஹரிஷ் இறுகிய முகத்தோடு வெளியே போக தூரத்தில் அசோக் விசிலடிக்கும் சத்தம் கேட்டது. ஏய் மிஸ்டர், உன்னதா கூப்பிடுறது காதுல விழலையா? காது கேட்காத மாதிரி போற. தனது அமைதியை அடிமைத்தனம் என்று எண்ணுவதற்கு பதிலடி கொடுக்க முடிவு செய்தான் ஹரிஷ். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கிஃப்ட கேவலமா சொல்லு. உன்னை முழுசா வித்தா கூட ₹1 போக மாட்டேன். வேஸ்ட் ஃபெலோ. நீ என்னோட கிஃப்ட பத்தி தப்பா பேசுறியா? ஏய் அசோக், நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. அவளை விட்டு விலகிடு. உன்னை போல கேவலமானவன் கூட என் வைஃப் பார்ட்னரா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அவகிட்ட நடிக்கிறத விட்டுட்டு ஆம்பளை நடந்துக்கோ. பாக்கெட்ல பணம் இல்லைன்னு யாரையும் தரைக்குறைவா எடை போடக்கூடாது, புரியுதா? சுற்றியிருந்த அத்தனை பேரும் தன்னை பார்த்து அவமானமாக சிரித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத அசோக் ஆத்திரத்தில் கையில் கிடைத்ததை தூக்கி போட்டு உடைத்தான். நடந்ததை யோசித்து பார்த்த ஹரிஷ் ஆபீஸ் வெளியே வந்து நிற்க, அப்போது அவனுக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழிலதிபரான பிரகாஷிடமிருந்து ஒரு போன் கால் அவனுக்கு வந்தது. ஹலோ சார், இன்னைக்கு முக்கியமான கிளையண்டோட உங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதை விட முக்கியமான 2 வேலை இருக்கு. எனக்காக நீங்க தான் பண்ணணும். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? எந்த காரணத்துக்காகவும் டிலே ஆகக்கூடாது. சந்தனாவின் வீட்டு ஹாலில் புத்தாண்டு பார்ட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஹரிஷ் சந்தனாவுக்கு அனைவர் முன்னிலையிலும் ஒரு பரிசினை கொடுத்தான். அதை மரியாதையின்றி விடுக்கென்று பிடுங்கிக் கொண்டாள் சந்தனா. ஹரிஷ் என்ன பரிசு கொடுத்து விட போகிறான் என்று அதை பிரித்து பார்க்கையில் அவளுக்கு ஒரு காஸ்ட்லியான கடிகாரம் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியானது. இது இந்த வாட்ச் பிரான்ஸ்ல தயாரிக்கிறது. இதோட ஸ்டார்டிங் பிரைஸே 3 கோடி. இது எப்படி உனக்கு கிடைச்சது? எங்கேயாச்சும் திருடினியா? சொல்லு, இது டூப்ளிகேட் தானே? ஹரிஷ் இதை திருடினானா என்று சந்தனா கேட்கும் பொழுதே அவனுடைய முகம் வாடி போனது. வார்த்தைகள் இன்றி அந்த இடத்தை விட்டு அவன் வெளியேறினான். ஆனால் சந்தனாவின் மனதில் ஆழமாக குடியேறினான். இத உண்மையாவே திருடி இருந்தா இத்தனை பேர் முன்னாடி தைரியமா பரிசு கொடுத்திருக்க மாட்டான். நாளைக்கு முதல் வேலையா ஷோரூம்க்கு போய் இத செக் பண்ணிடணும். டிப்டாப்போடு இணைந்து சந்தனா அந்த வாட்ச் கம்பெனி கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழையும் பொழுது அவளுடைய கையில் இருக்கும் வாட்ச் ஜொலித்தது. நீங்க பிரகாஷ் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? யூ மீன் பிசினஸ்மேன் பிரகாஷ்? அவரை இது வரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னாலே 6 months வெயிட் பண்ணணுமா? ஆமா, எதுக்கு அப்படி கேட்டீங்க? உங்க கையில கட்டி இருக்கீங்களே இந்த வாட்ச் ஸ்பெஷல் எடிஷன். இதுக்குள்ள இருக்கிற அந்த டைமண்ட் டிசைன் ஒரிஜினல்ல மட்டும்தான் வரும். அது மட்டும் இல்லாம இந்த மாடல் நேத்து தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியாவிலேயே 2 வாட்ச் தான் நேத்து சேல்ஸ் ஆச்சு. அந்த 2மே பிரகாஷ் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வாங்கினாங்க. அதான் கேட்டேன் மேடம். மேனேஜர் சொன்ன எதையுமே நம்ப முடியாத சந்தனா குழப்பத்தின் மிகுதியில் அப்படியே அமைதியாகி எதையோ யோசித்தபடியே அமர்ந்தாள். இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ரீயூனியன். எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் எல்லாமே என்னோட ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தப்பதான். எந்த மனுஷனா இருந்தாலும் தன்னோட மலரும் நினைவுகளை யோசிச்சு பார்க்கும்போது மனசு லேசாயிடும். இந்த நாளை நான் எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல. இதை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. தன்னுடைய பைக்கில் மகிழ்ச்சியாக ஹோட்டலை நோக்கி உள்ளே நுழையும் ஹரிஷ் அங்கே நின்று கொண்டிருக்கும் செக்யூரிட்டியால் தடுக்கப்பட்டான். ஹரிஷ் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஏய், நீ எல்லாம் உள்ள வரக்கூடாது. ஒழுங்கா கிளம்பு. சார், நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்திருக்கேன். ப்ளீஸ் என்ன உள்ள விடுங்க. என்னது? இந்த ஹோட்டல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? காமெடி பண்ணாத. போ. நிஜமாதான் சார் சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருக்காங்க, என்ன விடுங்க. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்களா? பார்க்க டப்பா மாதிரி இருந்துகிட்டு நீ எல்லாம் உள்ள போக முடியாது. இது பணக்காரங்க வர இடம். உன்ன மாதிரி லோ கிளாஸ் எல்லாம் வரக்கூடாது என்று செக்யூரிட்டி சொல்ல அடுத்த நொடியே 4-5 செக்யூரிட்டிகள் சேர்ந்து அவனை பைக்ல இருந்து இழுத்து கீழே தள்ளிவிட்டு அருகில் இருந்த ஒரு காரில் போய் மோதி தடுமாறி விழுகிறான். அந்த நாயை தூக்கி போடுங்கடா. எவ்வளவு தைரியம் இருந்தா உள்ள போக ட்ரை பண்ணுவான். ஹரிஷ் முரண்டு பிடித்தான். ஆடி காரில் இருந்து இறங்கிய ஹோட்டல் ஓனர் ஆதித்யா செக்யூரிட்டிகள் யாரையோ பிடித்து இழுத்துக் கொண்டிருப்பதை கவனித்து பார்க்க ஹரிஷின் முகம் தெரிந்து அதிர்ந்து போனார். தள்ளுங்கடா ஹரிஷ் சார், ஒன்னும் ஆகலையே. டேய் இடியட்ஸ், பிளடி ராஸ்கல்ஸ், இவர் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு? யார் மேலடா கை வச்சீங்க? ஐ வில் ஷூட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. சாரி சார். எங்களை மன்னிச்சிருங்க சார்.
கண்டிப்பா நான் நினைக்கிற மாதிரி இவன் ஒரு அனாதை கிடையாது. இவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. கோடி கணக்குல கிஃப்ட் தரான். திடீர்னு வேற ஒரு முகத்தை காட்டுறான். இவனை பார்த்து தாஜ் ஹோட்டல் ஓனரே மிரண்டு போறாரு. இவன் நிஜமாவே யாரு? அண்மை செய்திகள். இந்திய பணக்காரர் பட்டியலில் திடீர் திருப்பம். நேற்று வரை பிச்சைக்காரர், இன்று நாட்டின் நம்பர் 1 பணக்காரரானது எப்படி? சென்னையில் பிச்சை எடுத்து வந்த வாலிபர் ஹரிஷ் மகேஷ் கிம்பானியை பின்னுக்கு தள்ளி இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரராக உருவெடுத்துள்ளார். நேற்று வரை பேங்க் அக்கவுண்டில் 0 பைசாவோடு இருந்தவர் ஒரே நாளில் எப்படி நாட்டின் பணக்காரர் ஆனார்? இத்தனை கோடியும் திருடப்பட்டதா என வருமான வரித்துறை தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளது. உலகையே உலுக்கியவரின் ரகசியம் என்ன? பெரிய நட்சத்திர ஹோட்டலில் நடந்து கொண்டிருந்த அந்த இரவு விருந்தில், அந்த விருந்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு இளைஞன் சாதாரண உடையணிந்து நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவனை பார்த்து அங்கு போதையில் இருந்த ஒரு பணக்காரன், ஆளுங்களா யூனிஃபார்ம் போட்டு சர்வ் பண்றாங்க, உனக்கு என்ன, நீ போடலையா? சார் நான் ரிப்பீட். சார் நான் இங்க அந்த இளைஞன் உண்மையில் யார் என்று தெரியாமல் அவ்வாறு பேசினான் அந்த பணக்காரன். அவருக்கு ரிப்பீட். நீங்க யார் பிரதர்? நீங்க எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும்? நாங்க பண்ணிக்கிறோம். பரவாயில்ல, இருக்கட்டும். என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான், நானே கொடுக்குறேன். எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ரியலி? லாஸ்ட் டைம் நடந்த பார்ட்டியை நீ மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுது. கியூப்ஸ். Yeah, how is your business? Yeah, everything is going good, Really? sir. Yeah. Good. I know that, sir. நான் கூட ரீசெண்டா ஒரு டீல் முடிச்சேன். ஏய், எனக்கு மட்டும் சர்வ் பண்ணிருக்க, மத்தவங்களுக்கும் சர்வ் பண்ண. Yes, sir. போயா. ஹரிஷ் அந்த விருந்தினை அளிக்கும் ஏஜே குரூப்ஸின் மருமகன் தான். அது எப்படி? யார் போய் சொல்லியும் ராஜேஸ்வர் குரூப்போட சிஇஓ கேட்காதவரு இவ போனதும் டீல்ல சைன் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ சரியா படல. ஏதோ சொல்லுவாங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு, அப்படி ஏதாவது பண்ணிருப்பா. ஆளும் பார்க்க சும்மா தலந்து தான் இருக்கா. அப்பொழுது விருந்தினர்களுக்கு ஜூஸ் கொடுத்து கொண்டு வர அதை கவனித்த 2 பெண்மணிகள் அவனை பற்றியும் அவனுடைய மனைவியான சந்தனாவை பற்றியும் புறம் பேசிக் கொண்டிருந்தனர். ஊர்ல எப்படி ஒண்ணு சொல்லுவாங்களே, ஒன்னும் இல்லாதவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட உனக்கே புரியும். ஊர்ல இருக்க பெரிய பெரிய கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. முகத்தை கூட காட்டாம அப்படி இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆகணும்? தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய பணக்கார ஃபேமிலிஸ்லயே என்னுடைய ஏஜே ஃபேமிலி ஒண்ணு. அது வரைக்கும் எனக்கு பெருமையா தான் இருந்துச்சு. அந்த பெருமைக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா. அவர் சொன்னாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம அனாதையா பிச்சைக்காரனான்னு கூட பார்க்காம அந்த ஹரிஷ போய் கல்யாணம் பண்ண. ஆனா பாத்தியா அவனும் அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும். ஹரிஷ் வந்து நின்றதை எதிர்பார்க்காத அந்த 2 பெண்மணிகளும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போயினர். ட்ரிங்க்ஸ் மேம். இந்த மாதிரி ஒருத்தன் கையில என்ன புடிச்சு கொடுத்துட்டு எங்க அப்பா அவர் பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு. என் சொந்த வீட்லயே யாரும் அதுக்கப்புறத்துல இருந்து என்ன மதிக்கிறதே இல்ல அப்படின்னு நீ தான் நினைச்சிட்டு இருக்க சந்தனா. உன் மேல நம்பிக்கை இல்லாம உங்க பாட்டி உனக்கு இவ்ளோ பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அதுவும் இது சாதாரண வாய்ப்பு இல்ல. தமிழ்நாட்டோட நம்பர் 1 பிசினஸ் குடும்பமான ராஜேஸ்வர் குடும்பத்தோட 500 கோடி ரூபாய் டீல். பல வருஷமா யாரும் முயற்சி பண்ணியும் முடிக்க முடியாத ஒரு விஷயத்த நீ முடிச்சிட்டு வந்திருக்க. இதனால உன் ஃபேமிலி பிசினஸ் எவ்வளவு பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகணும் உனக்கு தெரியுமா? இதெல்லாம் உனக்கு பெருமை தானே? ஐயோ, அதுதான் பிரச்சனையே. இந்த டீல் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா கூட பரவாயில்ல. என் சொந்தக்காரங்களே என்ன சந்தேகப்பட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே எந்த ரகசியமும் இல்ல. நான் போய் கேட்ட உடனே அந்த டீலை ஓகே பண்ணிட்டாங்க. ஆனா எல்லாரும் என் நடத்திய சந்தேகப்படுறாங்க. நீ ஏன் இப்படி யோசிக்கிற? அப்படிலாம் யோசிச்சிருந்தா உன் பாட்டி இவ்ளோ பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருப்பாங்களா? புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். வா வா போலாம். ஹாய் ஆல். என் பேச்சு மதிச்சு இந்த விழாவுக்கு வந்த எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இது என்னோட பல வருஷ கனவு. இந்த ப்ராஜெக்ட் இதுவரைக்கும் திருச்சியில மட்டும்தான் நம்ம பிசினஸ் நடந்துகிட்டு இருந்தது. இதுக்கப்புறமா தமிழ்நாடு முழுக்க கால் பதிக்க போறோம்னு ஒரு கர்வத்தோட நான் சொல்லிக்கிறேன்.
பல வருஷங்களா முயற்சி செஞ்சும் நடக்காத இந்த டீல சந்தனா ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே எப்படி முடிச்சு கொடுத்தாங்க அந்த ரகசியத்தை எல்லார்கிட்டையும் சொல்லும்படி கேட்டுக்கிறேன். ஓரமாக உட்கார்ந்திருந்த ஹரிஷ் உட்பட அத்தனை பேரும் கைத்தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நான் எப்படி இந்த டீல முடிச்சேன்னு பாட்டியும் சந்தேகப்படுறாங்களா என்ன? எல்லாரும் இப்படியே தப்பா நினைச்சா நான் என்ன பண்ணுவேன்? இதே ஒரு பையன் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ஓகே பண்ணா அது அவன் பண்ண அச்சீவ்மெண்ட். இதே ஒரு பொண்ணு பண்ணா அதுக்கு அவ உடம்புதான் காரணமா? கண்டிப்பா நான் ஸ்டேஜ் ஏறினா எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துவாங்க. சந்தனா மேடையில் ஏறப்போகும் அந்த நொடி அந்த பாட்டிலை திறந்து அத்தனை பேரின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பியது சந்தனாவின் மாமா விக்ரம் தான். ஒரு நிமிஷம். ஹோல்ட் யுவர் ஹார்சஸ். இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் நினைச்சேன். பாராட்டு விழாவா எப்போ மாறுச்சுன்னு தெரியலையே. என்ன உளர்ற விக்ரம்? சந்தனா பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கு தானே இவ்வளவு நாம எல்லாரும் தவம் கிடந்தோம். ஆமாமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். சந்தனாவால தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி சந்தனாவால மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுன்னு சொல்றது எங்க எல்லாருடைய உழைப்பையும் கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், தொடர்ந்து ராஜேஸ்வர் குரூப்பை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவங்க அதை பார்த்துட்டு இன்னைக்கு அந்த டீல்ல சைன் பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் சந்தனாவுடைய உழைப்பும் இதுல இருக்கு. ஆனா அதை தவிர்த்து இதுல வேற எதுவும் ஸ்பெஷலா இல்ல. சந்தனா இந்த டீலை ஓகே பண்றதுக்காக அவங்க ஏதாவது ஸ்பெஷல் டிமாண்ட் வச்சாங்க? உன்கிட்ட ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது? அப்படிலாம் எதுவும் இல்ல. பாத்தீங்களா, இதெல்லாம் நம்ம பில்டப் தான். எல்லாத்துக்கும் மேல சந்தனாவை நம்பி இந்த ப்ராஜெக்ட கொடுத்திருக்கிறது சரியான முடிவு தான். ஆனா கொஞ்சம் அவசரமான முடிவு. அது வேற யாரும் இல்ல, சந்தனாவோட மாமா விக்ரம் தான். அனுராதா பாட்டியோட மகன். ரொம்ப நாளா ராஜேஸ்வர் குரூப்போட சேர்ந்து பிசினஸ் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்றாப்ல. ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா சந்தனா போனா டீல் ஓகே ஆயிடுச்சு. அது நம்ம விக்ரம்க்கு சுத்தமா பிடிக்கல போல. குறை சொல்றதுக்காக இல்ல. லுக் தேர், சந்தனாவுடைய ஹஸ்பண்ட். இந்த வீட்டோட மாப்பிள்ள ஹரிஷ பாருங்க. இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய பார்ட்டி நடக்குது. எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காரு பாருங்க. வெகுளியா இருக்காரு. இது நம்ம ஏஜே ஃபேமிலியோட கௌரவம் கூட தெரியாம பாவமா இருக்காரு. அட்லீஸ்ட் சந்தனாவாவது இதை கவனிச்சிருக்கலாம். சொந்த புருஷனை நல்லா கவனிச்சுக்கிறதுக்கும் பாத்துக்கிறதுக்கும் ஒரு பக்குவம் தேவை. இது கூட தெரியாத சந்தனா நம்ம குடும்பத்தையே தூக்கி நிறுத்த போற இந்த ப்ராஜெக்ட தனி ஆளா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? நீங்க நல்லா யோசிங்கம்மா. ப்ராஜெக்ட சைன் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அதை பெஸ்டா முடிச்சு கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டம். நான் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ நல்லபடியா முடிச்சிருக்கேன். சந்தனாவை நம்பி எப்படிமா நீங்க இந்த ப்ராஜெக்டை எடுத்து? யாரும் தந்திரமா பேசி என்னோட உழைப்ப திருடி பேர் வாங்க ஆசைப்பட வேண்டாம். அது நான் கண்டிப்பா விட மாட்டேன். மாமா, எங்க அப்பாக்கு நீங்க பண்ண துரோகத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே இல்ல, மறக்கவும் மாட்டேன். இது என்னுடைய ப்ராஜெக்ட். இதை எப்படி நல்லபடியா கொண்டு போய் முடிக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். போதும், நிறுத்து சந்தனா. இத்தனை பேர் இருக்கிற இடத்துல பெரியவங்கள இப்படிதான் பேசுவாங்களா? விக்ரம் சொன்ன மாதிரி உனக்கு பக்குவமே இல்ல. விக்ரம், நீ பொறாமையில பேசுறேன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உன்கிட்ட தெளிவான காரணம் இருக்கு. நீ சொல்றபடியே சந்தனா முதல்ல ஹரிஷ ஒழுங்கா மாத்தட்டும். அவ பேசுனதுக்கு நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. சின்ன பொண்ணுமா, விடுங்க. நியாயமா பார்த்தா இத்தனை வருஷமா இந்த ப்ராஜெக்டுக்கு கஷ்டப்பட்டது விக்ரம் தான். சோ இன்னையில இருந்து இந்த ப்ராஜெக்டோட முழு பொறுப்பை நான் விக்ரம் கிட்ட ஒப்படைக்கிறேன். லெட்ஸ் ஆல் வெல்கம் விக்ரம். அத்தனை பேரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்ய சந்தனா மட்டும் விக்ரமை முறைத்துக் கொண்டே அங்கிருந்து சென்றார். அனுராதா ஒரு பெரிய பூங்கொத்தை எடுத்து விக்ரமுக்கு பரிசாக கொடுக்க சந்தனாவை வெறுப்பேற்ற ஆசைப்பட்ட விக்ரம் வேண்டுமென்றே கூட்டத்தினரை அழைத்து அவர்களை மகிழ்விக்கும் விதமாக பேசினான். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க கேட்டு குடிங்க. The entire party's bill is on me. தெரியுதா? Enjoy. Waiter, sir. இங்க இருக்கிற எல்லா டேபிளுக்கும் ஒரு கிராண்ட் க்ரூ ஷாம்பைன் எல்லாருக்கும் கொடுங்க. ஓகே சார்.
ஆனா அந்த கடைசி டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு ஒரு பிச்சைக்காரன், அந்த நாய் டேபிளுக்கு மட்டும் எதுவும் போக கூடாது. புரிஞ்சுதா? அவன்லாம் பார்ட்டிக்கு வரவே தகுதி இல்லாதவன். சார் ஒரு விஷயம், அந்த ஒரு பாட்டில் 20 லட்ச ரூபா வரும். எல்லா டேபிளுக்கும் கொடுக்கறோம்னா கோடிக்கணக்கில் ஆகுமே, பரவாயில்லையா சார்? யோ, நீ பேசிட்டு இருக்கிறது ஏஜே கம்பெனியுடைய புது சிஇஓ. ஓகே சார். ஓகே, சொன்னதை செய். கோ கோ மேன். பார்ட்டி ஹாட் गाइस, பார்ட்டி ஹாட். டேபிளை நோக்கி சர்வர் வைன் பாட்டிலுடன் வந்து நிற்க ஹரிஷ் அதை வாங்காமல் மறுத்து பேசினான். ஆனால் உச்சகட்ட வெறுப்பில் இருந்த சந்தனா ஹரிஷ் பேச்சை கேட்காமல் குடிக்க ஆரம்பித்தாள். சார் நீங்க போங்க சார், உட்கார் போங்க. ஏய் எங்க போற? போய் 2 பாட்டில் கொண்டு வா போ. சந்தனா பேச்சை தட்ட முடியாத சர்வர் மீண்டும் அவளுக்கு பரிமாறினான். அதை அவளிடமிருந்து ஹரிஷ் பிடுங்க முயல சந்தனா கோபமடைந்தாள். சொன்ன கேளு, ஏய் போதும். இல்ல நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? அதெல்லாம் இல்ல. என்னடா வேணும் உனக்கு? இல்ல உனக்கு என்னதான் வேணும்? நான் நாசமா போனோம் அதானே? அதெல்லாம் இல்ல. ஆனா எவனையும் விட மாட்டேன். டே புஷா, நீயும் சரி, என் உழைப்புல புடுங்கினா பாரு, அவனையும் சரி செய்வேன். இங்க இருக்க யாரையும் விட மாட்டேன். வச்சு செய்ய போற பாரு. எல்லாரையும் வச்சு செய்வேன். ஏன் கத்துற? யாரையும் விட மாட்டேன் நானு. எல்லாரையும் பழி வாங்குவேன். ஓ, உட்கார். சர்வர் ஒருவன் விருந்துக்கு ஆன செலவை வாங்குவதற்காக கார்ட் ஸ்வைப்பிங் மிஷினுடன் வந்து நின்றான். இதுல பில்லோட சேர்த்து உன் டிப்ஸ் எவ்வளவு வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்கோ. ஆனா அந்த நாய் இருக்கான் பாரு, அவன் டேபிள் பில்லை மட்டும் அவன்கிட்டே கலெக்ட் பண்ணிக்கோ. ஓகே சார். என்ன பின் நம்பர் ப்ளீஸ். அதே நேரத்தில் விக்ரம் கொடுத்த கார்டை சர்வர் ஸ்வைப் செய்ய அந்த கார்டு வேலை செய்யவில்லை. படிக்காத தற்குறியா நீ? அது எப்படி கார்டு டிக்ளைன் ஆகும்? என் கார்டுல 5 crores இருக்கு. யூ நோ தட்? சார் உங்க பில் 7 crores பிளஸ் டாக்ஸஸ் சார். வாட்? 7 கோடியா? தான் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய தொகை பில்லில் வந்திருப்பதை பார்த்து விக்ரம் அதிர்ச்சியானான். தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு சர்வரை திட்ட ஆரம்பித்தான். விக்ரமை சமாளிக்க முடியாத அந்த சர்வர் ஹோட்டலின் மேனேஜிங் டைரக்டருக்கு போன் செய்தான். என்ன நடக்குதுங்க? ஏன் இவ்வளவு சத்தம்? உனக்கு தெரியாது இதால நம்ம ரெputation போகும்னு? சார் தான் சார் பில் பே பண்ணாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. I'm Deepak. I own this hotel. What's the problem? விக்ரம் தன்னுடைய ஹோட்டலை குறை சொல்ல ஆரம்பிக்க சந்தேகப்பட்ட தீபக் பில்லை வாங்கி படித்து பார்த்தான். பிறகு பிரச்சனை விக்ரமிடம்தான் என்று புரிந்து கொண்டு மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இந்த ஹோட்டல்ல மொத்தம் 4 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இந்த ஒரு ஃப்ளோர்ல மட்டும் தான் இவ்ளோ கம்மியான பட்ஜெட்ல பார்ட்டி நடக்குது. நீங்க கேட்ட இம்போர்ட்டட் வைன்ஸ் தான் நாங்க சர்வ் பண்ணிருக்கோம். அளவுக்கு மீறி நீங்க குடிச்சிட்டு எங்க கிட்ட சண்டைக்கு வரீங்களா? மரியாதையா பில்ல கட்டிட்டு போங்க. விக்ரம், சாரி தீபக், எனக்கு உங்களோட பேக்ரவுண்ட் தெரியும். ஆனா என் பையனுக்கு அது தெரியல. என் பையன் மேலதான் தப்பு இருக்கு. அதுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். சாரி மிஸ்டர் தீபக். நம்மள மாதிரி பெரிய ஆளுங்களுக்குள்ள இப்படி எல்லாம் சண்டை வரக்கூடாது. அந்த 7 கோடியை எப்படியாவது பே பண்ணிடுறேன். ஆனா ஒரு ரெக்வெஸ்ட், அந்த கடைசி டேபிள்ல இருக்கான் பாருங்க, நாயை விட கேவலமான ஒருத்தன், அவன் பில்ல மட்டும் அவங்கிட்டே கலெக்ட் பண்ணுங்க. ஏய் மச்சி ஹரிஷ், ஏய் எப்படா இருக்க? என்னடா இது கோலம்? தி கிரேட் ராஜேஸ்வர் வீட்ல தானே இருக்கணும். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்க மச்சான் இருந்த இவ்வளவு நாளா? தமிழ்நாட்டோட டாப் பணக்காரன் இவன் ஏன் ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஹரிஷ இப்படி சொந்தம் கொண்டாடுறான்? ஹரிஷ பார்த்து ஏன் அவன் ராஜேஸ்வர் வீட்டுல இருக்க வேண்டியவன்னு சொல்றான்? வெயிட்டர் சார், ஹரிஷ் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான். ஃப்ரீயா கொடுத்தா அவனுக்கு பிடிக்காது. அதனால இந்த டேபிளுக்கு மட்டும் 50% டிஸ்கவுண்ட் போடு. சொல்றேன்ல, போ. 50% டிஸ்கவுண்ட் போ. அப்படி பார்த்தா நாங்களும் உங்க ஃப்ரெண்ட் ஹரிஷோட ஃபேமிலி தான். எங்களுக்கும் 50% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க தீபக். உங்க பையன் விக்ரம் தான் என் ஃப்ரெண்ட தெருநாய் பொறுக்கி அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ உங்க கோவம் ரோஷம் எல்லாம் 7 கோடி பில்லு பார்த்ததும் காணாம போயிடுச்சா? ஏ ஹரிஷ், ஸ்வைப் பண்ணு. எப்படியும் டிக்ளைன் தான் வரப்போகுது. சக்சஸ் சார், தேங்க்யூ. வாட்? ஏண்டா
நீயும் பணக்கார ஃப்ரெண்டும் எங்களை அவமானப்படுத்தணும்னு இந்த மாதிரி பண்றீங்களாடா? தூக்குடா அவங்கள. ஏய் ஓ டேய் தூங்குறாடா. சாரி மச்சி. அவன் மேல ஒரு சின்ன கீறல் பட்டுச்சுன்னா அடுத்த அரை மணி நேரத்துல என்ன ஆவீங்கன்னு உங்க யாருக்குமே தெரியாது. நான் அதை சொன்னா கேட்கும் போது நீங்க எல்லாம் செத்து இருப்பீங்கடா. மச்சி சிஸ்டர் கூப்பிட்டு கிளம்புடா, நான் பாத்துக்கிறேன். தீபக் சொன்னதை கேட்ட ஹரிஷ் அந்த இடத்தை விட்டு சந்தனாவுடன் நடக்க ஆரம்பித்தான். அத்தனை பேரும் மிரண்டு போய் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். Cheers. ஒரு கோடி பில் கட்டுற அளவுக்கு ஹரிஷ் கிட்ட ஏது பணம்? ஒருவேளை ஹரிஷ் பணக்காரனா இருந்தா அதை எதுக்காக அவன் பொண்டாட்டி சந்தனா கிட்ட மறைக்கணும்? அது மட்டும் இல்லாம அவன் ஏன் தினமும் பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவன் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கணும்? 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனர் தீபக் ஹரிஷ பார்த்ததும் ராஜேஸ்வர் வீட்ல இல்லாம இங்க என்ன பண்றன்னு ஏன் கேட்கணும்? தமிழ்நாட்டோட நம்பர் 1 பணக்கார குடும்பம் ராஜேஸ்வர் குரூப்ஸுக்கும் ஹரிஷுக்கும் என்ன சம்பந்தம்? சார், இனி நீங்க தான் தமிழ்நாட்டோட நம்பர் 1 பணக்காரர். இது கனவா நிஜமானு என்னால நம்பவே முடியல சார். இது 100 இல்ல 200% நிஜம் சார். இன்னைய தேதிக்கு நீங்க தான் சார் தமிழ்நாட்டோட நம்பர் 1 கோடீஸ்வரர். நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி பெட்கோயின் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருந்த ஸ்டாக்ஸ் பல மடங்கு ஏறி இருக்கு. இது மட்டும் உங்க தாத்தாவுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை நினைச்சு சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம பெருமையும் படுவார் என்று பேங்க் மேனேஜர் சொல்லி முடித்ததும் ஹரிஷுக்கு பழைய ஞாபகங்கள் வர தொடங்கின. 2 வருஷத்துக்கு முன்பு இதே இன்வெஸ்ட்மெண்டால் எல்லாவற்றையும் ஹரிஷ் இழந்தப்ப ஹரிஷின் தாத்தா ஹரிஷ வீட்டை விட்டு வெளியே போக சொன்னார். இன்னும் அதற்கான காயம் கூட ஆறாமல் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். இந்த சம்பவத்தன்று தான் ஹரிஷுக்கும் சந்தனாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது. ஹரிஷ் தான் யார் என்று உண்மையை எதுவும் சொல்லாமல் சந்தனாவை திருமணம் செய்து கொண்டான். சந்தனாவின் அம்மா திலகாவுக்கு வீட்டோடு வெத்து வெட்டு மாப்பிள்ளையாக ஹரிஷ் இருப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை. அடிக்கடி திலகா ஹரிஷை வார்த்தைகளால் காயப்படுத்திக் கொண்டிருந்தாள். ஆனால் சந்தனாவுக்கு ஹரிஷின் மீது இருந்த காதலால் ஹரிஷை பற்றி யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ள மாட்டாள். ஹரிஷ் ஹரிஷ் என சத்தமாக திலகா கூப்பிடும் சத்தம் கேட்டு ஹரிஷ் சுயநினைவுக்கு திரும்பினான். பேங்க் மேனேஜரிடம் இந்த ஸ்டாக்ஸ் விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், முக்கியமாக தன் குடும்பத்திற்கு தெரியக்கூடாது என சொல்லி காலை கட் செய்தான். திலகா இருக்கும் இடத்திற்கு அரக்க பறக்க ஓடி வந்தான் ஹரிஷ். கம்பெனி பிரச்சனையை பத்தி டிஸ்கஸ் செய்து கொண்டிருக்கும் சந்தனாவுக்கும் அவளது ஃப்ரெண்ட் தர்ஷினிக்கும் ஜூஸ் போட்டு கொடுக்காமல் வேற என்ன வேலை என அசிங்கமாக திட்டியும் விட்டாள். திலகா சொன்ன வார்த்தைகள் ஹரிஷை குத்தி கிழிக்க மனைவி சந்தனாவை பார்க்க ஜூஸுடன் சென்றான். ஹரிஷ் வருவதை பார்த்த சந்தனாவின் ஃப்ரெண்ட் தர்ஷினி ஹரிஷை வம்புக்கு இழுத்தாள். நீ செம்ம லக்கி சந்தனா, ஹரிஷ் மாதிரி சம்பளமே இல்லாத வேலைக்காரன் யாருக்கு கிடைக்கும்? எல்லாரும் உன்ன மாதிரியே வசதியான வீட்டில் பறக்க முடியாது தர்ஷினி. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு நாள் நாம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெருசா பலன் கிடைக்கும் என்று சந்தனா சொல்லிவிட்டு ஹரிஷை பார்த்து கண்ணடித்தாள். ஹரிஷுக்கும் சந்தனா மீதுள்ள அன்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போனது. முதலில் சந்தனா ஹரிஷை முழுவதுமாக நம்பியதற்கு பிறகுதான் ஹரிஷ் யார், ஹரிஷின் குடும்பம் யார் என்பதை சொல்ல வேண்டும் எனவும் தனது கனவு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பின்னர் தான் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என மனதிற்குள் உறுதியெடுத்தான். ஹரிஷின் மொபைல் மெசேஜ் ரிங் அடிக்க மொபைலுக்கு வந்த மெசேஜை எடுத்து பார்த்தான். ஹரிஷ் முகத்தில் அதிர்ச்சி நிறைந்திருந்தது. அது 3 வருடங்களுக்கு பிறகு ஹரிஷின் தாத்தாவிடமிருந்து வந்த முதல் மெசேஜ். ஹரிஷின் தாத்தா ராஜேஸ்வர் இந்தியாவின் மிக முக்கிய பணக்காரர்களில் ஒருவர், தியானா மீடியா குரூப்பின் சேர்மன். ஹரிஷ் பென்கோயின் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் செய்த பல கோடி ரூபாய் லாஸ் ஆனதை அடுத்து ஹரிஷின் தாத்தா ராஜேஸ்வர் பணத்தை பற்றிய அருமை தெரிய வேண்டும் என ஹரிஷை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டார். அந்த மெசேஜை ஹரிஷ் சந்தனாவிடமிருந்து தள்ளி வந்து ஓபன் செய்தான். அதில், ஹரிஷ், நான் உன்னை பத்தி தப்பா பேசிட்டேன். நம்ம குடும்பத்துக்கு நீ தேவை. பென்கோயின் கம்பெனில நீ இன்வெஸ்ட் பண்ணியிருந்த பணம் பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது எனக்கு தெரியும். நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலனா நம்ம குடும்பம் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிரும் என்று தாத்தா அனுப்பியிருந்த அந்த மெசேஜை முழுதாக படித்தான் ஹரிஷ். அதற்குள் தாத்தாவிடமிருந்து அடுத்த மெசேஜ் ஒன்று வந்தது. சில தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்னால நாங்க இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கோம். உனக்கு கிடைச்சிருக்க பணத்தை வச்சு எங்களை காப்பாத்து. இந்த ஹெல்ப்பை மட்டும் நீ செஞ்சனா பதிலுக்கு என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செய்யறேன்னு ப்ராமிஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம இது மூலமா நீ திரும்பவும் நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆயிடுவ. திரும்பவும் பழைய ஹரிஷா வாடுறதுக்கு உனக்கு ஆசை இல்லையா என்று தாத்தாவிடம் வந்த அந்த கடைசி வரிகளை படித்ததும் தன்னை சுற்றி நடக்கும் அவமானங்களுக்கு இது ஒரு முடிவாக இருக்கும் என ஹரிஷ் முடிவெடுத்தான். கொஞ்ச நேரம் யோசித்த ஹரிஷ், நான் நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்றேன், இதை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கு என்று பதில் மெசேஜ் அனுப்பினான். மீண்டும் சந்தனா இருக்கும் ரூமிற்குள் போக நினைத்த ஹரிஷுக்கு சந்தனாவும் தர்ஷினியும் பேசுவதை அவர்களுக்கு தெரியாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். உனக்கு என்னாச்சு சந்தனா? நீ எப்பவும் விட இன்னைக்கு ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரி தெரியுது. எங்க கம்பெனிக்கு போன மாசம் ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சது. எங்களோட ப்ராடக்ட் கிளைண்ட்டுக்கு திருப்தியா இல்லை.
அதனால 4 கோடி ரூபாய் நஷ்டஈடா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என் கம்பெனியில் இப்போதைக்கு அவ்வளோ பணம் இல்லை. 1 வீக்குள்ள இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கணும். இது மட்டும் நடக்கலனா என் கம்பெனி திவால் ஆயிரும். என் ஸ்டாஃப்ஸை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்று சந்தனா தர்ஷினியிடம் பேசி புலம்பிக் கொண்டிருந்தாள். சந்தனாவின் கஷ்டத்தை பார்த்து துடித்த ஹரிஷ் கண்டிப்பா சந்தனாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். சந்தனாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு வேஸ்ட் ஃபெலோ அல்ல, உண்மையான ஒரு ஆண்மகன்னு சந்தனாவுக்கு ப்ரூவ் பண்ணியே தீருவேன் என்று மனதிற்குள் சபதம் எடுத்துக் கொண்டான். பிறகு ஹரிஷ் பர்ஸை எடுத்து அதில் மறைத்து வைத்திருந்த பிரீமியம் பிளாக் கார்டை எடுத்தான். அது விஐபிக்கள் மட்டுமே யூஸ் செய்யக்கூடிய கார்டு. இவ்வளவு காலமாக இந்த கார்டு ஹரிஷிடம் இருப்பது சந்தனாவுக்கு கூட தெரியாது. உடனே பிளாக் கார்டில் கஸ்டமர் கேருக்கு கால் செய்து அக்கௌண்ட் பேலன்ஸை கேட்டான். சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த கஸ்டமர் கேர் லேடி கம்ப்யூட்டரால் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்பர்ஸ் காட்டுது என்று பதறி எடுத்துக் கொண்டு சொல்ல அதிர்ச்சியில் ஹரிஷால் சுத்தமாக நம்ப முடியவில்லை. இரவு முழுவதும் அதை பற்றியே யோசித்துக் கொண்டே ஹரிஷ் தூங்கினான். அடுத்த நாள் திலகாவின் அர்ச்சனையுடன் ஹரிஷ் எழுந்து கொண்டான். சந்தனாவை அவள் ஆபீஸில் பைக்கில் டிராப் செய்தான் ஹரிஷ். அவர்கள் ஆபீஸ் வந்தபோது ஒரு BMW கார் ஒன்று வேகமாக ஹரிஷின் பழைய பைக் முன் வந்து நின்றது. அதிலிருந்து சந்தனாவின் ஃப்ரெண்ட் அசோக் இறங்கியதை பார்த்து ஃப்ரெண்ட்லியாக புன்னகைத்தாள் சந்தனா. ஹரிஷ் சந்தனாவின் கணவன் என தெரிந்தும் ஹரிஷ் இருப்பதையே கண்டுகொள்ளாத அசோக் வேகமாக சந்தனாவிடம் போய் அவளுடைய கையை குலுக்கி அவளை கட்டிப்பிடித்து பேச ஆரம்பித்தான். ஹே சந்தனா, உன்னை பார்த்ததில் ஹாப்பி. உன் ஆஃபீஸ் நிலைமை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ண. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். லெட்ஸ் see. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். வாவ், ட்ரீம் லவர் நெக்லஸ், பியூட்டிஃபுல். இது ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட். இது ட்ரீம் லவர் நெக்லஸா இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா ட்ரீம் லவர் நெக்லஸ் உலகத்திலேயே மொத்தம் 10 பீஸ் தான் இருக்கு. அப்புறம் எப்படி இது அதுவா இருக்கும்? ஆமா சந்தனா, இது ஃபர்ஸ்ட் காப்பி தான். பட் இதுவே 5 lakhs ஆச்சு. பரவாயில்ல அசோக், உன்னால ஒரிஜினல் நெக்லஸை வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதோட ரேட் 30 கோடி. பட் ஐ லைக் திஸ் ஒன் என்று சந்தனா அந்த ஒரிஜினல் நெக்லஸ் ரேட்டின் விலையை சொன்னதும் அசோக்குக்கு ஒரு நிமிடம் தலை சுற்றியது. அந்த நெக்லஸை ஹரிஷிடம் வீட்டில் வைக்கும்படி கொடுத்தாள். எதிர்பாரா விதமாக ஹரிஷின் கை தவறி அந்த நெக்லஸ் கீழே விழுந்து உடைந்தது. அசோக்கிற்கு ஹரிஷ் மீது கோபம் தலைக்கேற இருவருக்கும் இடையில் சண்டை ஆரம்பித்தது. இருவரும் அடித்துக் கொள்ளாத குறையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருவரையும் சந்தனா சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தாள். ஹரிஷ் கோபத்துடன், இப்படி நடந்ததுக்காக கண்டிப்பா நான் அசோக் கிட்ட சாரி கேட்க மாட்டேன் சந்தனா. இது கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்ட் தானே நான் நம்புறேன். பட் இது ஆக்சிடென்டாவே இருந்தாலும் ப்ளீஸ் நீ அசோக் கிட்ட சாரி கேளு. என்னோட ஒர்க் பிளேஸ்ல இந்த மாதிரி டிராமாலாம் நடக்கிறத நான் விரும்பல. அதுவும் முக்கியமா இந்த டஃப் டைம்ல என்னோட ஒய்ஃபுக்காக நீங்க வாங்கி கொடுத்த நெக்லஸை நான் கீழே போடுறதுக்கு சாரி என்று ஹரிஷ் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான். அசோக்கும் கோபத்தில் சந்தனாவிடம் சொல்லிக் கொள்ளாமல் கிளம்பினான். அங்கு நடந்ததை பார்த்து கொண்டிருந்த லேடி ஸ்டாஃப்ஸ் தங்களுக்குள் எப்படிதான் மேடம் இப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னே தெரியல, இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை கிசுகிசுத்துக் கொண்டிருந்தனர். ஆமா, இந்த மாதிரி ஒரு லூசரை மேடம் ஏன் இன்னும் டிவோர்ஸ் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. இன்னொரு பெண் வருத்தத்துடன் கூறினாள். அதற்குள் அங்கு மூன்றாவதாக இருந்த ஒரு பெண், அதை விட பெரிய காமெடி என்ன தெரியுமா, அந்த ஹரிஷ் நம்ம மேடத்துக்கு ட்ரீம்ல ஒரு நெக்லஸை வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருந்தார் என்ற சிரிப்பை அடக்கிக் கொண்டே கூறினாள். அவர்களை சந்தனா முறைத்து பார்த்தாள். பின்பு அந்த ஆபீஸ் பில்டிங்கின் டாப் ஃப்ளோரில் அமைந்திருந்த தன்னுடைய கேபினிற்கு சென்ற சந்தனா ஜன்னலுக்கு வெளியே வெறித்து பார்த்த போது அவளுடைய கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தது. சந்தனாவின் மனதுக்குள், இன்னைக்கு முக்கியமான நாள்னு ஹரிஷ்க்கு தெரியும், இருந்தாலும் அசோக் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு இன்வெஸ்டரை கூட்டிட்டு வரேன்னு அசோக் ப்ராமிஸ் பண்ணியிருந்தான். இப்போதைக்கு கம்பெனியை காப்பாற்ற கண்டிப்பா அவனோட உதவி தேவை. அப்படி சப்போஸ் அசோக் அந்த இன்வெஸ்டரை கூட்டிட்டு வரலனா அந்த 4 கோடி ரூபாய்க்கு நான் என்ன பண்ண போறேன் என்று கவலையுடன் யோசித்தாள் சந்தனா. அங்கிருந்து ஹரிஷ் பைக்கில் தனது தாத்தாவின் ஆபீஸ் தயானா மீடியாவிற்கு சென்றான். அது ஆபீஸ் என்று சொல்வதை விட பேலஸ் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஹரிஷ் அந்த பேலஸின் உள்ளே தன் தாத்தாவின் ரூமில் வெயிட் செய்து கொண்டிருந்தான். அப்போது ஹரிஷின் சித்தப்பா ஆனந்த் ராஜேஸ்வர் அந்த ரூமிற்குள் வந்து ஹரிஷை சந்தோஷத்துடன் கட்டி அணைத்து பேசினார். ஆனால் ஹரிஷ் எந்தவித ரியாக்ஷனும் தரவில்லை. உன் தாத்தாவால இங்க வர முடியல, அதனால அவருக்கு பதிலாக என்ன அனுப்பி வச்சிருக்காரு. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஹரிஷ். இந்த கொஞ்ச வருஷத்துல நீ ஆளே மாறி போன மாதிரி இருக்க. ஓ, என்னை வீட்டை விட்டு துரத்தி அனுப்புறது உங்களுக்கு அப்படி இருக்கா? ஹரிஷ், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்புறம் அன்னைக்கு அப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. சித்தப்பா, நான் பாஸ்ட் பத்தி ஆர்கியூ பண்றதுக்காக இங்க வரல. ஸோ டைரக்டா சொல்லுங்க, எவ்வளவு பணம் தேவை? 8000 கோடி. 8000 கோடியா? அதை விட கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணதுக்காக தான் என்னை வீட்டை விட்டே துரத்துனீங்க. அது ஞாபகம் இருக்கா? நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம் ஹரிஷ். நாங்க மோசம் நினைச்ச இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்னைக்கு எங்களை காப்பாற்றணும்னு எதிர்பார்க்கல. அந்த அமௌண்ட்டை மட்டும் நீ இப்ப தரலன்னா ராஜேஸ்வரன் குடும்பமே அழிஞ்சு போயிடும் ஹரிஷ். ப்ளீஸ், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னால மட்டும்தான் நம்மளோட சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற முடியும். இதுக்காக நீ என்ன கேட்டாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். சித்தப்பா, பிராங்கா சொல்லணும்னா 8000 crore ரொம்ப பெரிய அமௌண்ட். இப்போ என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இருக்கிறதா எனக்கு தோணலை. ஹரிஷ், என்ன பேசுற நீ? பென்கோயின் கம்பெனியில் நீ இன்வெஸ்ட் பண்ணி வாங்கின ஸ்டாக்ஸோட வேல்யூ இன்னைக்கு 9300 crores என்று ஆனந்த் சொன்ன அமௌண்ட்டை கேட்டதும் ஹரிஷ் தன்னுடைய ஹார்ட்பீட் வெளியே கேட்பதை உணர்ந்தான். இதை வைத்து எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் என்று நினைத்த ஹரிஷ் சாதுரியமாக 8000 கோடி ரூபாய் அமௌண்ட்டை கொடுக்க 2 கண்டிஷன்களை போட்டான். கண்டிஷன் நம்பர் 1, ட்ரீம் லவர் நெக்லஸ் இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் சொல்றவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கணும். கண்டிஷன் நம்பர் 2,
தியானா மீடியா கம்பெனியோட சிஇஓ பொசிஷன் என் பேருக்கு மாத்தி தரணும். இதுக்கு ஓகேனா எனக்கும் டபுள் ஓகே. தியானா மீடியா கம்பெனியா? நம்ம ஃபேமிலி பிசினஸ்லயே அதிகமான ப்ராஃபிட் இருக்க கம்பெனி. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டிலேயே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட் கம்பெனியும் கூட. அதை எப்படி உன் பேர்ல மாத்துறது? அப்போ சரி, நான் கிளம்புறேன். என் ஒய்ஃப் வீட்டு சைடில் ஒரு பார்ட்டி இருக்கு. ஓகே ஹரிஷ், நீ சொன்ன மாதிரியே தியானா மீடியா கம்பெனியோட சிஇஓவை மாத்துறேன். எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிக்க எனக்கு ஒரு நாள் தேவைப்படும். நாளைக்கு நீ உன்னோட பொசிஷனில் வந்து உட்காரலாம். ஓகே சித்தப்பா, இந்த டீலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் உருவாக்க போற என்னோட சொந்த சாம்ராஜ்யத்துக்கு இந்த தியானா என்டர்டைன்மெண்ட் முதல் படிக்கல்லா இருக்கட்டும். இது பணத்துக்காக இல்லை, இந்த குடும்பத்துக்காக செய்கிறேன். இப்போவாது பணத்தை விட குடும்பம் தான் முக்கியங்கிறது உங்க எல்லாருக்குமே புரியும் நம்புறேன் என்று அழுத்தமாக கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் ஹரிஷ். ஹரிஷின் சித்தப்பாவும் அதற்காக மனதார நன்றி தெரிவித்தார். அனுராதா பாட்டியின் பர்த்டே பார்ட்டிக்காக வீட்டுக்கு கிளம்ப ஆபீஸில் இருந்து வெளியே வந்த சந்தனாவிடம் அவளது ஆபீஸ்க்கு வெளியே பிளாக் சூட் போட்ட இருவர் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தனர். யார் கொடுத்தது என சந்தனா கேட்க அவர்கள் இருவரும் எங்க முதலாளி பெயரை சொல்லக்கூடாது என ஆர்டர் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றனர். அதன் பிறகு அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓபன் செய்ததும் சந்தனா பேரதிர்ச்சி ஆனாள். ட்ரீம் லவர் நெக்லஸ் லைட் வெளிச்சத்தில் மின்னலை போல டால் அடித்தது. இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்டை நமக்கு யார் பிரசன்ட் பண்ணியிருப்பா? ஒருவேளை அசோகா இருக்குமோ? அவனிடம் இவ்வளோ பணம் இப்போதைக்கு இல்லை. வேற யாராக இருக்கும் என்று வீட்டுக்கு போகும் வரை சிந்தனையில் மூழ்கியிருந்தாள் சந்தனா. வீட்டிற்கு வந்ததும் சந்தனா அந்த ட்ரீம் லவர் நெக்லஸை போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியாக அனுராதா பாட்டியின் கெட் டுகெதர் பார்ட்டிக்கு ரெடியாகி கொண்டிருந்தாள். ஆனால் ஹரிஷிடம் இது பற்றி பெரிதாக சொல்லிக் கொள்ளவில்லை. திலகா, சந்தனா, ஹரிஷ் மூவரும் காரில் அந்த பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு சென்றனர். அந்த மாளிகைக்கு வெளியே டசன் கணக்கான கார்கள் நின்று கொண்டிருக்க அதை பார்த்ததும் அங்கே ஏதோ லக்ஸரி கார் எக்ஸிபிஷன் நடப்பது போல இருந்தது. அங்கே அனைவரும் சந்தனா மற்றும் திலகாவை சிரித்த முகத்துடன் வரவேற்றனர். ஆனால் ஹரிஷை யாருமே கண்டுகொள்ளவில்லை. ஹரிஷை சந்தனாவின் கசினும் அனுராதா பாட்டியின் செல்லப்பேரன் கார்த்திக் தன் பணக்கார திமிருடன் வம்பிழுத்துக் கொண்டிருந்தான். முதலில் அமைதியாக இருந்த ஹரிஷ் ஒரு கட்டத்தில் கார்த்திக்கிடம் சண்டை போட ஆரம்பித்தான். குறுக்கே சந்தனா வந்து ஹரிஷை சமாதானப்படுத்தி தனியே கூட்டிச் சென்றாள். அதற்குள் கம்பீரமான குரலோடு அனுராதா பாட்டி அந்த இடத்திற்கு வந்து பேச ஆரம்பித்து பார்ட்டியை தொடங்கி வைத்தார். அனுராதா பாட்டிக்கு தன்னை பிடிக்காது என்பது ஹரிஷுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதே இல்லை. பார்ட்டி தொடங்கியதும் மற்றவர்களை பொருட்படுத்தாமல் அங்கு வகை வகையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உணவு வகைகளை எடுத்து வைத்து ஹரிஷ் சாப்பிட ஆரம்பித்தான். திலகாவும் சந்தனாவும் முறைத்ததை ஹரிஷ் கண்டுகொள்ளவில்லை. அனுராதா பாட்டி தியானா மீடியாவின் நியூ சிஇஓ பற்றி பேசிக் கொண்டிருந்தார். தியானா மீடியாவின் சிஇஓ மாறுவதில் அனுராதா ஆர்வம் காட்டுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. தியானா மீடியா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்கார குடும்பமான ராஜேஸ்வரன் குடும்பத்திற்கு சொந்தமானது. அனுராதாவுக்கு தியானா மீடியாவுடன் பார்ட்னர்ஷிப் வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டு இதுவரை நிறைய ஆட்களை பேச்சுவார்த்தைக்காக அனுப்பியிருந்தார். ஆனால் அனைத்தையும் தியானா மீடியா நிராகரித்தது. அந்த கம்பெனியின் சிஇஓ மாறுவதால் இப்பொழுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் என பேசிக் கொண்டிருந்தார் அனுராதா. சாப்பிடுவதில் மும்முரமாக இருந்த ஹரிஷ் தியானா மீடியா கம்பெனியை பற்றிய பேச்சு வந்தபோது லேசாக தலையை உயர்த்தி பார்த்தான். அவனுடைய கண்களில் ஒரு கேலியான சாயல் தெரிந்தது. மேலும் இந்த முறை தியானா மீடியாவின் டீலை முடிக்க கார்த்திக்கை தேர்ந்தெடுத்தார் அனுராதா. டீல் சக்சஸ் ஆகிவிட்டால் அனுராதாவின் ஏஜே கம்பெனியில் முக்கிய பொறுப்பு தருவதாக உறுதியளித்தார் அனுராதா. கார்த்திக்கும் பதிலுக்கு கண்டிப்பாக இந்த டீலை சக்சஸ் ஆக்குவேன் என கான்பிடென்ட்டுடன் பதில் சொன்னான். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே சந்தனா ஆபீஸிற்கு சென்றுவிட திலகாவும் ஏதோ வேலையாக வெளியே போய்விட்டார். ஹரிஷை போனில் அழைத்த அவனுடைய சித்தப்பா எல்லாம் ரெடியாக இருப்பதாக கூறினார். தன்னுடைய பழைய பைக்கில் தியானா மீடியா ஆபீஸ்க்கு போன ஹரிஷுக்கு அந்த ஆபீஸின் கேட்டின் முன் ஹரிஷ் பைக்கை பின்னாடி இருந்து ஒரு ஆடி கார் வேகமாக எடுத்தது. ஹரிஷ் சிறு காயங்களுடன் கீழே விழுந்தான். பொறுமையாக எழுந்து பார்த்தபோது அது அவன் கல்லூரி தோழி ரித்திகா, ஃபேமஸ் டிவி செலிபிரிட்டி. ஹரிஷ் அந்த ஆக்சிடென்ட்டையும் மீறி கல்லூரி தோழி என ரித்திகாவிடம் பேச போனான். ஆனால் ரித்திகா ஹரிஷை தெரிந்திருந்தும் தெரியாதது போல திட்டிக் கொண்டிருந்தாள். பதிலுக்கு ஹரிஷும் எதிர்த்து பேசினான். உடனே தியானா மீடியாவின் அசிஸ்டன்ட் மேனேஜர் பாஸ்கர் வந்து ரித்திகா கம்பெனியின் அக்ரிமெண்ட்டுக்காக வந்திருப்பதாக தெரிந்து கொண்டு அவளுக்கு ஆதரவாக பேசினான். மேலும் பதில் சொல்ல வந்த ஹரிஷையும் வாட்ச்மேன் வேலைக்கு வந்திருப்பதாக ஹரிஷை நினைத்து இங்கு வேலை இல்லை என அந்த பாஸ்கர் அசிங்கப்படுத்த ஹரிஷும் தன் பங்குக்கு விளாசிக் கொண்டிருந்தான். ரித்திகாவும் தியானா மீடியா குரூப்பில் டிபார்ட்மெண்ட் மேனேஜராக வேலை செய்யும் அவளது அத்தைக்கு கால் செய்து வரவழைத்தாள். அந்த இடமே கலைபரமானது. ஹரிஷும் தனக்கு நேரமாகிக் கொண்டே இருக்க அங்கிருந்து வேறொரு வழியில் ஆபீஸுக்குள் சென்றான். சுகன்யாவும் ரித்திகாவும் அங்கிருந்து தள்ளி வந்து பேசிக் கொண்டிருக்க சுகன்யாவின் அசிஸ்டன்ட் நியூ சிஇஓ வந்திருப்பதாக ஓடி வந்து சொன்னார். உடனே சுகன்யாவும் ரித்திகாவை இன்ட்ரோடியூஸ் செய்ய அழைத்துச் சென்றார். அந்த சிஇஓ ஆபீஸ் ரூம் கதவின் முன் போய் நின்றவுடன் தன்னுடைய பாடி லாங்குவேஜை மாற்றிக்கொண்ட சுகன்யா பணிவாக அனுமதி கேட்டார். எஸ் கமன். உள்ளிருந்து ஒரு அழுத்தமான குரல் கேட்க ரித்திகாவிற்கு அந்த வாய்ஸை எங்கேயோ கேட்டது போல இருந்தது. இருவரும் உள்ளே நுழைய சிஇஓ அமர்ந்திருந்த ரோலிங் சேர் அவர்களுக்கு ஆப்போசிட் சைடு திரும்பி இருந்தது. குட் மார்னிங் சார் என்று லைட்டாக தலை குனிந்து விஷ் செய்துவிட்டு அவர்கள் நிமிர சர் என்று அந்த ரோலிங் சேர் சுழன்று திரும்பியது. அதில் அமர்ந்திருந்த ஹரிஷை பார்த்த இருவரும் நீயா சிஇஓ என்று கரண்ட் ஷாக் அடித்தது போல அதிர்ந்து போய் நிற்க ஒரு காஸ்ட்லி ஹேண்ட்மேட் சூட் அணிந்து கெத்தாக அமர்ந்திருந்தான் ஹரிஷ்.
கம்பீரமான தோரணையுடன் சிஇஓ இருக்கையில் அமர்ந்திருந்த ஹரிஷை பார்த்து திகைத்து போன இருவரும் பேசுவதற்கு வாய் வராமல் தடுமாறினார்கள். மேலும் ஹரிஷின் நியூ பிஏ நிகிதாவிடம் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பாஸ்கரை வர சொன்னான் ஹரிஷ். சில நிமிடங்கள் கழித்து வந்த பாஸ்கர் ஹரிஷை பார்த்து ஸ்தம்பித்து போனான். ரித்திகா, சுகன்யா, பாஸ்கர் மூவரும் பதட்டத்துடன் நின்றனர். ஹரிஷ் நிகிதாவிடம் பாஸ்கருக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து வெளியே அனுப்ப ஆர்டர் போட்டுக் கொண்டிருந்தான். பாஸ்கர் எவ்வளவோ கெஞ்சியும் மதிக்கவில்லை. ரித்திகாவும் சுகன்யாவும் பல மணி நேரம் வெயிட் செய்தும் ஹரிஷ் தன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லாமல் அந்த அக்ரிமெண்டில் சைன் செய்யவில்லை. அப்போது சிஇஓ ரூமின் வெளியே இருந்த யாரோ ஒருவர் கதவை தட்ட நிகிதா சென்று பார்த்தார். அது ஏஜே மீடியா குரூப்பிலிருந்து கார்த்திக் வந்திருப்பதாக நிகிதா ஹரிஷிடம் சொன்னதும் ஹரிஷ் கடுப்பாகி கத்த ஆரம்பித்தான். அந்த முட்டாளை முதல்ல என்னோட ஆஃபீஸ்ல இருந்து துரத்தி விடுங்க. அப்படியே ஏஜே கம்பெனிக்கு நான் சொல்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க நம்ம கூட பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இனிமே இவனை இந்த ஆஃபீஸ் பக்கமே நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது புது ஆளை வச்சு ட்ரை பண்ண சொல்லுங்க. வர ஆள் எனக்கு ஓகேவா தெரிஞ்சா அவங்க கூட டீல் வச்சுக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று ஹரிஷ் கத்திவிட்டு ரித்திகா, சுகன்யா, பாஸ்கர் மூவரையும் பார்த்தான். அவர்கள் குற்ற உணர்ச்சியில் நடுங்கி சாரி கேட்டுக் கொண்டிருந்தனர். வெளியே டீல் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருந்த கார்த்திக்கிடம் நிகிதா நியூ சிஇஓ சொன்ன எல்லா விஷயத்தையும் அச்சு பிசுக்காமல் சொன்னாள். அதை கேட்டதும் கார்த்திக்கு தலைக்கு மேல் கோபம் ஏறியது. தியானா மீடியா ஆபீஸில் இருப்பதை மறந்து ஒரு நிமிடம் டென்ஷன் ஆகி மீண்டும் அமைதியானார். கார்த்திக்கின் ரியாக்ஷனை சிசிடிவி கேமரா வழியாக பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் திருப்தியாக புன்னகைத்து, இப்போதானே ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு கார்த்திக், இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. என்னோட சந்தனாவை அவமானப்படுத்துற என்று ஹரிஷின் முகத்தில் ஒரு ஃபயர் தெரிந்தது. தியானா மீடியாவின் புது சிஇஓ கார்த்திகை பார்க்க கூட விரும்பாமல் வெளியே துரத்தியது ஏஜே குடும்பத்தில் எதிரொலித்தது. அனுராதா பாட்டி ஃபேமிலியைச் சேர்ந்த அனைவரையும் வர சொல்லி ஒரு அவசர மீட்டிங்க்கு அரேஞ்ச் செய்திருந்தார். அந்த மீட்டிங்க்கு சந்தனாவும் வந்திருந்தாள். தனக்கு கிடைத்த அசிங்கத்தால் கார்த்திக்கின் முகம் கோபத்தில் சிவந்து கிடந்தது. நம்ம கார்த்திக் இன்னைக்கு தியானா மீடியாவுக்கு பேச போன டீல் சக்சஸ் ஆகல. பட் இதுலயும் இன்னொரு சான்ஸ் நமக்கு இருக்கு. நம்ம கம்பெனி சார்பா வேற யாரு சக்சஸ்ஃபுல்லா இந்த டீலை க்ளோஸ் பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க என்று அனுராதா பாட்டி கேட்டவுடன் அனைவரும் அமைதியாக இருக்க கார்த்திக் சந்தனாவை அவமானப்படுத்த சந்தனா பேரை இழுத்து விட்டான். அதை கேட்ட சந்தனாவுக்கு பேரதிர்ச்சி. என்னதான் கார்த்திக் ஓவராக பேசினாலும் பிசினஸ் விஷயத்தில் கெட்டிக்காரன். அவனாலேயே இந்த டீலை முடிக்க முடியவில்லை. தான் எப்படி என்று மனதுக்குள் யோசித்துக் கொண்டிருந்தாள் சந்தனா. அப்போது அனுராதா பாட்டி, சந்தனா, நீ இந்த டீலை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா உன்னோட கடன் பிரச்சனைக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் இந்த கம்பெனியில் உனக்கு ஒரு பொசிஷனும் கிடைக்கும். தன்னுடைய ரோல் மாடல் அனுராதா பாட்டி இப்படி சொன்னதும் சந்தனாவால் இதை மறுக்க முடியவில்லை. இந்த டீலையும் கம்பெனி கடன் பிரச்சனையும் பற்றி வீட்டில் சந்தனாவும் தர்ஷினியும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது தர்ஷினி ஹரிஷை பற்றி தரைக்குறைவாக பேச ஆரம்பித்தாள். சந்தனா, உன் கடன் பிரச்சனையில் ஹரிஷால உனக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லை. இப்படி அவன் கூட இருந்து கஷ்டப்படுறதுக்கு பேசாம டிவோர்ஸ் கொடுத்துரு சந்தனா. அட்லீஸ்ட் நீ நிம்மதியாகச்சும் இருப்ப. தர்ஷினி, நீயும் என் அம்மா மாதிரி பேசாத. ஆல்ரெடி அந்த கடனை எப்படி செட்டில் பண்ண போறேன்னு தெரியல, இதுல இதுவரையா என்று இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஹரிஷ் சிஇஓ போல இல்லாமல் சாதாரண ஹவுஸ் ஹஸ்பண்ட் போல வந்து நின்றான். சந்தனாவின் முகத்தில் இருக்கும் கடன் சோகம் ஹரிஷை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. இதுதான் சரியான நேரம் என முடிவெடுத்த ஹரிஷ் தன்னிடம் உள்ள ஒரு பிரீமியம் கார்டை சந்தனாவிடம் நீட்டினான். உடனே தர்ஷினி சிரிக்க ஆரம்பித்தாள். கார்டை பார்த்ததும் நம்பாமல் தூக்கி போட போன சந்தனாவிடம் ஹரிஷ், சந்தனா, இந்த நெருக்கடியான சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு இந்த கார்டு யூஸ் ஆகும். இதுல உன் கடன் பிரச்சனைக்கான அமௌண்ட் இருக்கு. நீ நம்பலனா ஆன்லைன் ஆப்ல அக்கௌண்ட் நம்பர் போட்டு செக் பண்ணி பாரு. சந்தனா, உன் ஹஸ்பண்ட் இவ்வளோ பேசுறதுக்காகவே நீ அதை செக் பண்ணி பார்க்கணும். அதில் 0 பேலன்ஸ் வந்த உடனே ஹரிஷோட முகம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் என்று தர்ஷினி எழுந்து கம்ப்யூட்டரில் அக்கௌண்ட் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு செக் செய்தாள். ஸ்கிரீனில் வந்த 4 கோடி சொச்சம் அமௌண்ட்டை பார்த்து இருவருக்கும் ஷாக். ஹரிஷை சந்தனா அவளது ரூமிற்கு உள்ளே இழுத்துச் சென்றாள். ஹரிஷ் முகத்தில் புன்னகை நிரம்பி வழிய பேசினான். சந்தனா, நீ நினைக்கலாம் ஒன்றும் இல்லாதவங்க கிட்ட எப்படி இவ்வளோ பணம்னு. கண்டிப்பா இது நேர்மையாக சம்பாரிச்ச பணம் தான். இது எப்படி எனக்கு வந்ததுன்றத கண்டிப்பாக நேரம் வரும்போது சொல்கிறேன். என்ன நம்பு சந்தனா. ஹரிஷ், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ தப்பான வேலை செய்கிறவன் கிடையாது. நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த பணத்தை திருப்பி தர ட்ரை பண்ணுறேன். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் திருப்பி தந்துடுவேன் என்றாள். என் பணம் உன்னோட பணமும் தான் பேபி. அப்புறம் அந்த ட்ரீம் லவர் நெக்லஸ் உனக்கு பிடிச்சிருக்கா பேபி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சிரித்துக்கொண்டே வெளியே சென்றான். சந்தனாவுக்கு ஹரிஷுக்கு ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் என்பது போல் இருந்தது. ஆனால் பணம் கொடுத்ததால் தான் இப்போது மாறிவிட்டாள் என தன்னை ஹரிஷ் நினைத்துவிடக் கூடாது என எண்ணியவள் கண்கள் கலங்கியபடி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். சந்தனாவின் இந்த தன்மான குணம்தான் ஹரிஷை அவள் மீது காதல் வயப்பட வைத்தது. கம்பெனி பிரச்சனை தீர்ந்து போன சந்தோஷம் இருந்தாலும் அடுத்த நாள் தியானா மீடியாவிற்கு போக வேண்டும் என்பதை நினைத்து சந்தனாவிற்கு உள்ளுக்குள் பீதியாக இருந்தது. அடுத்த நாள் காலை ஹரிஷ் எப்பொழுதும் போல ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்டுக்கொண்டு வெளியே கிளம்பினான். வீட்டை விட்டு சிறிது தூரம் நடந்து வந்தவன் அதிக நடமாட்டம் இல்லாத ஒரு சாலையில் ரெடியாக காத்திருந்த கேரவனில் ஏறிக்கொண்டான். அங்கு அவனுக்கான ரிச்சான உடைகள் தயாராக இருக்க அதை உடுத்திக்கொண்டு தியானா மீடியாவின் உரிமையாளர்கள் பயன்படுவதற்காக இருந்த பிரத்யேக வழியில் கம்பெனியின் உள்ளே நுழைந்தான். அப்போது பதட்டத்துடன் ஆபீஸ் ரிசப்ஷனில் சிஇஓவை மீட் செய்ய காத்துக் கொண்டிருந்த சந்தனாவை பார்த்ததும் ஹரிஷுக்கு ஷாக். சந்தனாவுக்கு தான் யார் என்ற உண்மை தெரியக்கூடாது என முடிவெடுத்தான்.
உடனே பிஏ நிகிதாவை அழைத்து ரிசப்ஷனில் வந்திருந்த லேடி ஏஜி குரூப் சார்பாக டீல் பேச வந்திருப்பதாகவும் அவர்களுக்கான அக்ரிமெண்ட் ரெடி செய்ய சொல்லி ஆர்டர் போட்டான். நிகிதாவுக்கு குழப்பமாக இருந்தது. ஆனாலும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. மேலும் ரிசப்ஷனில் காத்திருந்த சந்தனாவை மீட்டிங் ரூமுக்கு அழைத்து வர சொல்லி அந்த அக்ரிமெண்ட் காப்பியை கொடுக்க சொன்னான். சந்தனா நிகிதாவுடன் உள்ளே நுழைந்ததும் மீட்டிங் ரூமில் உள்ள சிஇஓ சேரில் கூலர்ஸ் அண்ட் மாஸ்க் போட்டு முகத்தை மறைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் ஹரிஷ். சந்தனாவுக்கு சுத்தமாக ஹரிஷை அடையாளம் தெரியவில்லை. ஹாய் சார், உங்களை மீட் பண்ணதில் ஹாப்பி. வி நோ மேம், ஆஸ் பர் சிஇஓஸ் ஆர்டர் வி ஆர் கிளாட் டு டூ பிஸ்னஸ் வித் யூ. இது உங்கள் டீல்கான அக்ரிமெண்ட் என்று நிகிதா சொல்லி முடித்ததும் சந்தனாவுக்கு கனவா நிஜமா என பேரதிர்ச்சியாக இருந்தது. அடுத்து சந்தனா ஹரிஷை பார்த்து கேட்ட கேள்வியில் ஹரிஷ் பதட்டமாகினான். சார், டீலை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரிய டீலை டக்குன்னு ஓகே பண்ண உங்கள் ஃபேஸை பார்த்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேஸை காட்ட முடியுமா? நோ மேடம், சாருக்கு மெட்ராஸை யாருக்கும் பரவிடக்கூடாதுன்னு தான் மாஸ்க் அண்ட் கிளாஸ் போட்டிருக்காரு என்று நிகிதா ஒரு வழியாக சமாளித்தாள். டேக் கேர் சார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விடை பெற்றாள் சந்தனா. ஆஃபீஸை விட்டு வெளியே வந்ததும் சந்தனா தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டாள். கையில் இருந்த அக்ரிமெண்ட் அந்த டீல் ஓகே ஆனதை உண்மைதான் என்று நிரூபித்தது. சந்தோஷ துள்ளலுடன் அங்கிருந்து வெளியே சென்றவளை சிசிடிவி கேமரா வழியாக ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் ஹரிஷ். தியானா மீடியாவுடன் வெற்றிகரமாக டீல் சைன் ஆனதற்காக 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்றில் பார்ட்டி அரேஞ்ச் செய்திருந்தார் அனுராதா. சந்தனாவுடன் ஹரிஷ் வந்திருந்தான். உண்மையில் அந்த நியூஸ் கேள்விப்பட்ட பலரும் ஆச்சரியத்தில் நம்ப முடியாமல் திகைத்தனர். மேலும் ஹரிஷ் எந்த மீடியாவிலும் நியூஸ் பேப்பரிலும் தன்னுடைய பெயரோ போட்டோவோ வராமல் கவனமாக பார்த்து கொண்டான். பார்ட்டி சிறப்பாக சென்று கொண்டிருக்க கார்த்திக் தன் பணக்கார திமிரை காமிக்கும் துணியில் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலின் பெஸ்ட் வைனை எல்லோருக்கும் தருமாறு மகிழ்ச்சி போதையில் சொன்னான். பார்ட்டியின் இறுதியில் வெயிட்டர் பில் கேட்க கார்த்திக் திமிருடன் ஒரு ஓரத்தில் இருந்த ஹரிஷ் அண்ட் சந்தனாவை பார்த்து இவர்கள் தவிர அனைவரது பில்லையும் செட்டில் செய்வதாக சொல்லி தன்னிடம் உள்ள 1 crore கிரெடிட் லிமிட் உள்ள கார்டை நீட்டினான். கொஞ்ச நேரம் கழித்து மேனேஜர் டோட்டல் பில் 1,75,00,000 என சொல்ல கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டது. கார்த்திக் ஹோட்டல் மேனேஜரிடம் இது தப்பான பில் என சண்டை இழுக்க அந்த ஹோட்டலின் உரிமையாளர் தீபக் 2 பாடி கார்ட்ஸுடன் அங்கே வந்தான். காஸ்ட்லியான ஒயின்கான செலவே பல லட்சம் ரூபாய், ஒழுங்காக பில்லை செட்டில் செய்ய வேண்டும் என மிரட்டும் தோணியில் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்ப திரும்பினான். அப்போது எதிர்பாரா விதமாக ஹரிஷை கவனித்த தீபக் உற்சாகமாக ஹரிஷ் பக்கத்தில் சென்று வார்த்தைக்கு வார்த்தை பாஸ் என பாசத்துடன் பேசினான். அங்கிருந்த அனைவருக்கும் வெத்து வெட்டு ஹரிஷ் இவ்வளோ பெரிய ஹோட்டலின் முதலாளிக்கு பாசா என அதிர்ச்சியாகினர். உடனே தீபக் ஹரிஷை பே பண்ண வந்த பில்லை வேண்டாம் என உரிமையுடன் சொன்னான். மேலும் இனி எப்பொழுதும் ஹரிஷாருக்கு பில் வாங்கக்கூடாது என மேனேஜர்களுக்கு உத்தரவிட்டான். கார்த்திக்கும் சுற்றியிருந்தவர்களும் சேர்ந்து வேறு வழியின்றி அவர்கள் பில்லை செட்டில் செய்தனர். சந்தனாவும் திலகாவையும் அங்கிருந்து கிளம்ப சொல்லிவிட்டு ஹரிஷ் தீபக்குடன் சென்றான். தீபக் இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணமே ஹரிஷ் தான். 7 வருடங்களுக்கு முன்னர் தீபக் பெரிய பிரச்சனையில் இருந்தபோது அவனை காப்பாற்ற ஹரிஷ் உதவிய சிறிய பணமே தீபக் இந்த நிலைமையில் நன்றாக இருப்பதற்கு காரணம். கடந்த சில வருடங்களாக ஹரிஷ் என்ன ஆனான் என்று தீபக்கு தெரியாத நிலையில் இன்று ஹரிஷை பார்த்ததும் தீபக் சந்தோஷமானான். தீபக் ஹரிஷை சர்ப்ரைஸாக ஒருவரை பார்க்க கூட்டிச் சென்றான். அவர்கள் சென்ற கார் ஒரு பெரிய காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி முன் நின்றது. ஹரிஷை ரிசப்ஷனில் வெயிட் செய்ய சொல்லிவிட்டு தீபக் சென்றான். திடீரென ஹாய் ஹரிஷ், நீங்க என்ன பண்ற என்று ஹரிஷுக்கு பழக்கமான ஒரு வாய்ஸ் கீச் கீச் என்று கேட்க ஹரிஷ் திடுக்கிட்டு திரும்பினான். அவன் கெஸ் பண்ணியது போலவே அங்கு நின்று கொண்டிருந்தது சந்தனாவின் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தர்ஷினி தான். இவளுக்கு நான் யார் என்று தெரிந்தால் கண்டிப்பாக சந்தனாவிடம் சொல்லிவிடுவாள் என யோசித்துக் கொண்டிருந்த ஹரிஷுக்கு தர்ஷினி மேலும் கேள்விகளை அடக்கினாள். ஹாய் தர்ஷினி, நீ எங்க இங்கே தான் என் ஹஸ்பண்ட் ரீஜனல் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. நீங்க என்ன ஆஃபீஸ் பாய் வேலைக்கு வந்தியா? நான் வருது இருக்கட்டும், நீ உன் ஹஸ்பண்டை பார்க்குற கேப்பில் இங்கே இருக்கிற காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸை ஆட்டையை போட வந்தியா என்று சாதாரணமாக பேச ஆரம்பித்து ஹரிஷுக்கும் தர்ஷினிக்கும் வார்த்தை போரே முண்டது. ஒரு கட்டத்தில் தர்ஷினியின் கணவன் விஷால் உள்ளே வந்து ஹரிஷின் சட்டையை பிடித்தான். தன் வேலைக்கு தானே ஆப்பு வைப்பதாக விஷால் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அங்கே நடந்து கொண்டிருக்கும் சண்டையை கவனித்த தீபக் வேகமாக கோபத்தில் கத்திக்கொண்டே வந்தான். உடனே விஷாலை மிரட்டும் துணியில் பேச விஷாலுக்கும் தர்ஷினிக்கும் என்ன நடக்கிறது என புரியவில்லை. பின் வந்த அந்த காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியின் ஓனரும் ஹரிஷின் நெருங்கிய தோழியுமான ஐரா அவள் பங்குக்கு விஷாலை விழுத்து வாங்கினாள். ஐரா விஷாலை வேலையை விட்டு தூக்குவதாக ஆர்டர் போட்டாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத விஷாலும் தர்ஷினியும் பயந்து என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்தனர். விஷால் ஐரா மற்றும் தீபக்கிடம் கெஞ்சிக் கொண்டிருக்க தர்ஷினி ஹரிஷிடம் கெஞ்சினாள். ஹரிஷ் யோசித்துவிட்டு ஐராவிடம் போனால் போகட்டும், விஷாலுக்கு திரும்ப வேலை கொடுக்க சொன்னான். பின்பு தர்ஷினியிடம் இது பற்றி சந்தனாவிடம் வாய்த்திருக்க கூடாது என ஆர்டர் போட்டான். விஷாலும் தர்ஷினியும் அமைதியாக பயத்துடன் கிளம்பினர். அங்கிருந்து ஹரிஷை தீபக்கும் ஐராவும் தனது ரூமிற்கு கூட்டிச் சென்றனர். போகும் வழியில் ஐராவும் ஹரிஷும் தங்களது பழைய கதையை பேசி சிரித்துக் கொண்டே வந்தனர். ஏழ்மையில் பிறந்த ஐரா இன்று பெரிய கம்பெனியின் சிஇஓவாக இருப்பதற்கு ஹரிஷ் செய்த உதவினால் எப்பொழுதும் மறவாமல் ஹரிஷுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தாள். தீபக் ஹரிஷுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பிரசன்ட் செய்தான். ஹரிஷ் வேண்டாம் என சொல்லியும் பிடிவாதமாக வாங்கிக் கொள்ள சொன்னான். மேலும் தீபக் அந்த கிஃப்ட் பற்றி பேசுகையில், இந்த பாக்ஸ்ல இருக்க பொருள் உனக்காக 4 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணது.
அதுக்குள்ள நம்ம காண்டாக்ட் பண்ணிக்க முடியாததால கொடுக்க முடியல. இப்போ ஒரு வழியா இதை உங்ககிட்ட கொடுக்க முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னோட வீக் ஹெல்த்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா யூஸ் பண்ணு என்று சொல்லிவிட்டு மூவரும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். வீடு திரும்பிய ஹரிஷ் அந்த கிஃப்ட் பாக்ஸை பிரித்ததும் அதில் கண்ணை பறிக்கும் ஒரு மார்பிள் கலர் டேப்லெட் இருந்தது. அந்த பாக்ஸை திறந்தவுடன் அது ரூம் முழுக்க வித்தியாசமான ஸ்மெல்லை பரப்பியது. தீபக் ஏற்கனவே மூலிகை மருத்துவத்தில் ஈடுபாடு உள்ளவன் என ஹரிஷுக்கு நன்றாக தெரியும். வீக் ஹெல்த்துக்கு ஹெல்ப் ஆகும் என தீபக் சொன்னது ஹரிஷுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உடனே அந்த மாத்திரையை ஹரிஷ் முழுங்கினான். அதற்கு அடுத்த சில நிமிடங்களில் ஹரிஷ் உடம்பில் வித்தியாசமாக உணர்ந்தான். என்னமோ ஆயிற்று என பயந்து போனான் ஹரிஷ். சிறிது நேரத்திலேயே ஹரிஷ் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பினான். ஆனால் முன் எப்பொழுதும் இல்லாததை விட இப்பொழுது பிரைட்டாக புத்துணர்ச்சியுடன் இருந்தான். இது ஹரிஷுக்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தை தந்தது. ரூமில் இருந்த ஹரிஷை பார்க்க வந்த சந்தனா சீரியஸாக டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்தாள். ஹரிஷ், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்பெல்லாம் நீ பண்றது, உன்னை சுத்தி நடக்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. யாரோ உன்னை பாசன்னு சொல்றாங்க. உன்கிட்ட எப்படி இவ்வளவு பணம் வந்தது? இப்படி நீ ஒரு மர்மமா இருக்க. சந்தனா, அப்படிலாம் இல்லை. இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட பதில் சொல்றேன். ஆனா இது அதுக்கான நேரமும் இப்போ இல்லை. நான் சொல்றப்போ உனக்கு கண்டிப்பா புரியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று ஹரிஷ் சொல்லி முடித்ததும் சந்தனா சரி என்று தலையாட்டினாள். அடுத்த நாள் அனுராதாவின் 65வது பர்த்டே பார்ட்டிக்கு ஏஜே ஃபேமிலியில் எல்லோரும் கூடியிருக்க அந்த பார்ட்டியில் லேட்டாக கலந்து கொண்டான் ஹரிஷ். இது சந்தனாவுக்கும் திலகாவுக்கும் கோபத்தை வரவழைத்தது. மேலும் ஹரிஷ் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் பார்ட்டிக்கானதாக இல்லாததால் சந்தனா ஹரிஷிடம் கோபமுற்றாள். இத்தனைக்கும் ஹரிஷுக்கும் அன்றுதான் பர்த்டே என்பதை கூட சந்தனாவுக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் ஹரிஷ் அந்த வருத்தத்தை காட்டிக்கொள்ளவில்லை. அந்த பார்ட்டிக்கு போதையில் தள்ளாடியபடி வந்திருந்த அசோக் ஹரிஷை வம்பிழுக்க சந்தனாவிடம் பேசிக் கொண்டிருந்தான். சந்தனா, உன் வெத்து வெட்டு புஸ்னால உன்னை சந்தோஷமா பார்த்துக்க கூட முடியல. இப்பவும் ஒன்றும் ஆகிடல. இந்த லூசரை ஹரிஷை டிவோர்ஸ் பண்ணிட்டு வா. உனக்கு சொர்க்கனா என்னன்னு நான் காமிக்கிறேன். அசோக் சொன்னதை கேட்டு ஹரிஷ் கடுப்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஆரம்பித்தது. டே அசோக், நான் இருக்கும்போதே என் பொண்டாட்டிக்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு வான்னு எவ்வளோ திமிரா பேசுவேன். அசோக், ஷட் அப். வார்த்தையை அளந்து பேசு. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி என்னத்தோட என் கூட பழகிற மாதிரி இருந்தா இனிமே நான் இருக்க பக்கமே வராத என்று சந்தனா அசோக்கை பார்த்து அடிக்குரலில் வார்த்தைகளை கடித்து துப்பினாள். அந்த பார்ட்டியில் இருந்தவர்கள் கவனம் அனைத்தும் இவர்கள் மீது திரும்பியது. திடீரென எங்கிருந்தோ வந்த திலகா சந்தனாவை பிரச்சனை செய்யாமல் அமைதியாக இருக்க சொல்லிக் கொண்டிருந்தாள். மேலும் ஹரிஷை, எங்களை கேவலப்படுத்துறதுக்குன்னு இதெல்லாம் பண்றியா நீ என அசோக்கை விட்டு ஹரிஷை காயப்படுத்திக் கொண்டிருந்தாள். அதற்குள் அனுராதா பாட்டியின் செல்ல பேரன் கார்த்திக் வெந்த புண்ணில் எண்ணெய் ஊற்றும் விதமாக, காய்ஸ், ரோட்ல பரவனெல்லாம் பார்ட்டிக்கு உள்ள விட்டா இப்படிதான். டே ஹரிஷ், உன்னெல்லாம் சரிக்கு சமமா உட்கார வச்சு பேசுறதே எங்க தப்பு என கார்த்திக் கூற ஹரிஷ் கோவத்தில் கார்த்திக் சட்டையை பிடித்து அவனை பலர் என அறைய ஆரம்பித்தான். யார்டா ரோட்ல போறவ? என்னை பத்தி முழுசா தெரியறப்ப ஏன்டா பகிச்சிட்டோன்னு தினமும் ஃபீல் பண்ணுவேன் என்று பார்ட்டியில் எல்லோர் முன்பும் அவமானப்பட்ட கார்த்திக் தனக்கு தெரிந்த சிட்டியின் மிகப்பெரிய கேங்ஸ்டருக்கு கால் செய்து ஹரிஷின் போட்டோவை அனுப்பி அவன் கதையை முடிக்க ஆர்டர் போட்டான். அதற்குள் அனுராதா திலகா ஹரிஷை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கடுமையாக திட்டி மூஞ்சில் முடிக்கக்கூடாது என கத்திக் கொண்டிருந்தாள். சந்தனாவுக்கு இதை எப்படி ஹேண்டில் செய்வதென்று புரியாமல் திணற அடுத்த சில நிமிடங்களில் அந்த கேங்ஸ்டர் அவனுடைய அடியாட்களுடன் பார்ட்டி நடக்கும் இடத்துக்கு வந்து ஹரிஷை கடந்து கார்த்திக் அருகே சென்றனர். இவன் கதையை இன்னிக்கே முடிச்சிருங்க என கார்த்திக் ஹரிஷை பார்த்து கோபமாக கூற அனைவரும் கார்த்திகை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். கார்த்திக் கன்ஃபியூஸாக கேங்ஸ்டர் தலைவர் கார்த்திக்கு முன் வந்து அவன் சட்டையை பிடித்து, யாரை ஸ்கெட்ச் போட யாரடா கூப்பிடுற? ஹரிஷ் சார் எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதர் மாதிரி. ஹரிஷ் சாருக்காக எங்கள் உயிரையும் கொடுப்போம். ஹரிஷ் சார், நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் என கேங்ஸ்டர் தலைவன் கூற இது அங்கிருந்த கார்த்திக், அனுராதா பாட்டி, திலகா, சந்தனா உட்பட அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. ஹரிஷ் ஏற்கனவே திலகா மீது இருந்த கடுப்பில் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பினான். அந்த ரவுடிகள் கார்த்திகை வெளுத்திருந்தார்கள். கார்த்திக்கால் எழுந்து உட்காரக்கூட முடியவில்லை. வந்த ரவுடிகள் ஹரிஷை அடிக்காமல் ஏன் கார்த்திகை இப்படி அடிப்பிழந்து விட்டு போனார்கள் என்பது அங்கிருந்த எல்லோருக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருந்தது. இந்த சண்டைக்கு நடுவே பயந்து போன அசோக் அமைதியாக அங்கிருந்து வெளியே வந்தான். ஹரிஷ் வெளியே சென்ற சில நிமிடங்களில் சந்தனாவும் ஹரிஷ் எங்கே போனான் என தெரியாமல் கார் பார்க்கிங் வந்து ஹரிஷுக்கு கால் செய்தாள். போனை அட்டன் செய்த ஹரிஷ் இன்னைக்கு நடந்த அவமானத்தில் இதன் பிறகு வீட்டில் இருக்க வேண்டாம் என முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியேறப் போவதாக ஹரிஷ் சந்தனாவிடம் கோபத்துடன் சொன்னான். சந்தனா எவ்வளவோ கெஞ்சியும் ஹரிஷ் தன் முடிவில் மாறாமல் இருந்தான். சந்தனா என்ன செய்வதென்று புரியாமல் நின்றிருக்க திடீரென அசோக் அங்கு என்ட்ரி கொடுத்தான். சந்தனா அசோக்கை பார்த்ததும் கோபத்தில், இன்னைக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான். ஆனா கடைசியில எல்லாரும் சேர்ந்து ஹரிஷை பிளேம் பண்ணிட்டாங்க. என்ன சந்தனா, என்னாச்சு? ஏதேதோ சொல்ற என்று எதுவுமே தெரியாதது போல அசோக் பேசிக் கொண்டிருக்க அதற்குள் திலகா அங்கு வந்தாள். சந்தனாவை மேலும் கடுப்பேற்றும் விதமாக, நம்ம குடும்பத்தின் மரியாதை போனதுக்கு காரணம் ஹரிஷ் என சொல்லி ஹரிஷை கிழித்துக் கொண்டிருந்தாள். இப்படி அவமானப்படுத்துவதற்கு அசோக்கிற்கு சந்தனாவை திருமணம் செய்து வைத்திருக்கலாம் என வாய்க்கு வந்ததை பேசினாள் திலகா. அதை ஆமோதிக்கும் விதமாக அசோக்கும் சந்தனாவை திருமணம் செய்யும் விருப்பத்தை தெரிவித்தான். அப்போது சந்தனா கடுப்பாகி அது கனவிலும் நடக்காது என அசோக்கை திட்டினாள். அப்போது அசோக் கடுப்பாகி மறைத்து வைத்திருந்த மயக்க மருந்து ஸ்ப்ரேவை சந்தனா மற்றும் திலகாவின் முகத்தில் அடித்து தன்னுடைய காரில் அவர்கள்
அவர்கள் இருவரையும் வலுக்கட்டாயமாக கடத்தி சென்றான். அசோக்குடைய மனதில் இப்போதைக்கு சந்தனாவை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. வேறு எதை பற்றியும் அவன் யோசிக்க தயாராக இல்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஸ்பீடாக காரை ஓட்டி சிட்டியின் அவுட்டர் பகுதிக்கு வந்த அசோக் சுற்றிலும் யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்த்தான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள் இருக்க அந்த ஏரியாவே ஒரு மர்ம பிரதேசம் போலதான் இருந்தது. இந்த மாதிரியான திருட்டு காரியங்களுக்காகவே ஒதுக்கிவிடப்பட்ட அந்த தெருவில் அசோக் ஒரு ரகசிய வீட்டை பார்த்து வைத்திருந்தான். அவர்கள் இருவரின் கைகளையும் பின்னால் இழுத்து இறுக்கி கட்டினான். மயக்கம் தெளிந்து சந்தனா யாராவது காப்பாற்ற வருவார்களா என கத்திக் கொண்டிருந்தாள். சுற்றிலும் யாரும் இல்லை. அவர்கள் இருவரையும் யாரும் காப்பாற்ற வரமாட்டார்கள் என வில்லத்தனமாக சிரித்துக் கொண்டிருந்தான். சந்தனாவை அடையும் ஆசையில் அசோக் மிதப்பில் இருந்தான். மீதமிருந்த சரக்கை எடுத்துவிட்டு சந்தனாவிடம் தப்பாக நடந்து கொள்ள போனான். சந்தனாவும் பயத்தில் கத்திக் கொண்டிருக்க அப்போது திடீரென கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தான் ஹரிஷ். சந்தனாவின் கைகள் பின்னால் கட்டப்பட்டிருப்பதை பார்த்து ஹரிஷுக்கு கோபம் சுறுசுறுவென்று ஏறியது. எப்படி இவர்கள் இருக்கும் இடத்தை ஹரிஷ் கண்டுபிடித்தான் என அசோக்கிற்கு குழப்பம் வர ஹரிஷ் சந்தனாவின் மொபைல் காலை இன்னும் கட் செய்யவில்லை என மொபைலை காட்டி கெத்தாக சிரித்தான். அந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை ஸ்டைலாக முழுங்கை வரை மடக்கிவிட ஆரம்பித்தான். மேலும் தான் தனியாக வரவில்லை என்று சொன்னதும் அந்த இடத்தை சுற்றிலும் சைரன் சவுண்டுகள் ஒலிக்க ஆரம்பித்தன. அசோக் கோபத்தில் ஹரிஷை கத்தியில் குத்த வந்தான். அதற்குள் ஹரிஷ் லாவகமாக தப்பித்து அசோக்குடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். மேலும் போதையில் இருந்த அசோக்கால் நிதானமாக சண்டையிட முடியவில்லை. இதை பயன்படுத்தி ஹரிஷ் சந்தனா திலகாவை மீட்டு அங்கிருந்து போக சொன்னான். அவர்கள் முதலில் ஹரிஷையும் கூட்டி செல்ல முயன்றனர். ஆனால் ஹரிஷ் அவர்களை போக சொல்லிவிட்டு கையில் கத்தியுடன் தடுமாறிக் கொண்டிருந்த அசோக்கை பார்த்து அவனுக்கு மட்டுமே தெரிந்த உண்மையை ஹரிஷ் சொல்ல சொல்ல பேரதிர்ச்சியில் மூழ்கினான் அசோக். அசோக், இதுவரைக்கும் உனக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியத்தை இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னோட கம்பெனி தியானா மீடியா குரூப் கூட போட்டிருந்த மொத்த கான்ட்ராக்டும் ஒரே நாள காலியாச்சு. அது மட்டுமா, உன் கம்பெனியில் நடந்த ரைடுனால பல பிரச்சனைகளை சந்திச்சு கஷ்டத்தில் இருப்பியே. ஒரே நாளில் மொத்தமாக எழுந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ தியானா மீடியாவோட வாரிசை ஹர்ட் பண்ணது தான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த தியானா மீடியா குரூப்போட வாரிசை நான் தாண்டா என்று ஹரிஷ் சொன்னதும் அசோக்கிற்கு ஹார்ட் அட்டாக் வருவது போல துடித்தான். அசோக்கின் கையில் இருந்த கத்தி கீழே ஸ்லோ மோஷனில் விழுந்தது. அசோக் ஹரிஷ் முன் மண்டியிட்டான். அதன் பிறகு அசோக் பதட்டத்தில், இது எல்லாமே என்னோட தப்பு தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க ஹரிஷ். இனிமே இப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன். நீங்க யாருன்னு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டேன். என்னை உயிரோட விட்டுருங்க, நான் எங்கேயாச்சும் போய் பழச்சுக்கிறேன் என்று அசோக் பயத்தில் ஹரிஷிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தான். ஹரிஷ் அசோக்கை பார்த்து கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு பின்பு மன்னித்தான். ஆனால் வெளியில் இருக்கும் போலீசிடம் உனக்கு தண்டனை இருக்கு என ஹரிஷ் சொன்னதும் அசோக் ஓரளவுக்கு நார்மல் ஆனான். ஏனென்றால் வெளியில் இருக்கும் போலீஸை விட ஆபத்தானவன் இந்த ஹரிஷ் என அசோக்குக்கு தெரியும். ஒரே நாளில் அவனுடைய வாழ்க்கையே தலையீழாக மாற்றியவன். ஹரிஷ் மனது வைத்தால்தான் திரும்பவும் அசோக்கிற்கு தன்னுடைய பழைய வாழ்க்கை கிடைக்கும். அதற்காக அவன் ஜெயிலுக்கு போகவும் தயாராக இருந்தான். அங்கிருந்து ஹரிஷ் கிளம்பும் முன் சந்தனாவிற்காக என்று அசோக்கின் கன்னத்தில் வேகமாக 2 அறை விட்டான். ஹரிஷ் அங்கிருந்து போலீஸ் உள்ளே நுழையும் முன்னே வெளியே சென்றான். சிறிது நேரத்துக்கு போலீஸ் அந்த இடத்துக்குள் நுழைந்தது. கதி கலங்கிய நிலையில் அசோக் தானாக சென்று சரண்டர் ஆனான். அதன் பிறகு வீட்டை விட்டு போனதற்கு பின் நாட்கள் செல்ல செல்ல ஹரிஷுக்கும் சந்தனாவுக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பித்தது. ஹரிஷ் அவனுக்கு தெரிந்த நண்பன் வீட்டில் தங்கியிருந்தான். சந்தனா எவ்வளவோ ஹரிஷிடம் சொல்லியும் வீட்டுக்கு வர தயாராக இல்லை. ஹரிஷும் சந்தனாவும் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி பார்த்துக் கொள்வதில்லை. அப்படி பார்க்கும் பொழுதும் சண்டையில் அவர்கள் பேச்சு முடிகிறது. ரெஸ்டாரண்டில் ஹரிஷும் சந்தனாவும் பல நாட்களுக்கு பிறகு மீட் செய்த போது ஹரிஷ் ஒரு பெண்ணுடன் போனில் பேசுவதை ஒட்டு கேட்ட சந்தனா ஹரிஷிடம் இது பற்றி கேட்க ஹரிஷ் அப்படி ஒரு ஆளே இல்லையே என சமாளித்துக் கொண்டிருந்தான். ஹரிஷுக்கு தெரியாமல் அவனின் மொபைலை சந்தனா எடுத்து பார்த்ததும் கால் ஹிஸ்டரியில் நிக்கிதா என இருந்தது. அப்போது சந்தனா கோவத்தில், ஹரிஷ், எனக்கு தெரியாம நீ என்னென்னமோ செய்யற, இப்பெல்லாம் நிறைய போய் பேசுற, நம்ம லைஃப்ல என்ன நடக்குது ஹரிஷ்? சந்தனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எத்தனை நாளைக்கு தான் நானும் வெட்டியா இருக்கிறது? உன் அம்மாவும் அதை வச்சு என்ன திட்டுறாங்க. அப்படி என்ன அசிங்கப்படுத்தி தப்பா பேசின எல்லாரும் முன்னாடியும் நல்லா வாழ்ந்து காட்ட நமக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்க. நீ கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ பேபி. நீ சொல்றதை என்னால் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல ஹரிஷ். நீ உண்மையிலே யாரு? உன் பேரண்ட்ஸ் பத்தி இதுவரை பெருசா எதுவும் சொன்னதில்ல, இப்படி மர்மமாவே இருக்க. இதுல என் அம்மா நமக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆக போகுது, இன்னும் இந்த குடும்பத்தோட வாரிசு இல்லையான்னு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க ஹரிஷ். அவங்கள பத்தி பேசாத சந்திரா, எனக்கு டென்ஷன் ஆகுது. நமக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக என் அப்பா அம்மாவுக்கு ஏதோ டெஸ்ட் எடுக்கணும்னு கேவலமா பண்றாங்க. பொம்பளை அவங்கெல்லாம். ஹரிஷ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அவங்க என் அம்மா, அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஹரிஷை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோட, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும். என்ன சொல்லணும்? டிவோர்ஸா? நீ இப்படி பேசுவ நான் கனவுலையும் நினைக்கல சந்தனா. அப்போ உன் அம்மா சொல்ற பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ. நமக்குள்ள இருந்த கொஞ்சம் காதலும் செத்து போச்சு சந்தனா. இதுக்கப்புறம் என் கண்ணிலேயே முடிக்காத. கெட் லாஸ்ட் என்று ஹரிஷ் கோவத்தில் கத்தி சொன்னதும் சந்தனா அந்த இடத்தை விட்டு சடார் என்று கிளம்பினாள். காரில் போகும்போது கார் ஜன்னல் வழியே வெளியே பார்த்து அழுது கொண்டே சென்றாள். ஹரிஷும் சந்தனாவை கோவத்தில் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிவிட்டதற்காக ஃபீல் செய்து கொண்டிருந்தான் ஹரிஷ்.
அதன் பிறகு எவ்வளவோ முறை சந்தனாவிடம் ஹரிஷ் பேச முயற்சித்தும் சந்தனா பேசுவதாக இல்லை. இப்பொழுதெல்லாம் ஹரிஷ் தியானா மீடியா கம்பெனிக்கு வருவதில்லை. ஹரிஷ் ஏற்கனவே செட் செய்திருந்த டீம் ஆபீஸை சிறப்பாக பார்த்து கொண்டிருந்தது. பல நாட்கள் கழித்து ஹரிஷ் தீபக்கை எதேர்ச்சியாக பாரில் பார்த்தான். ஹரிஷின் முகத்தில் இருந்த சோகத்தை கண்டு தீபக் ஹரிஷிடம் நடந்ததை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போது அசோக் பற்றி ஹரிஷ் சொன்னதும் தீபக் அசோக்கின் மீது செம்ம கடுப்பில் இருந்தான். தீபக் கோபத்தில் ஜெயிலுக்குள் இருக்கும் தனக்கு தெரிந்த ஆட்களை கொண்டு அசோக்கின் கதையை முடிக்கிறேன் என கோபத்தில் பேச ஹரிஷ் அதெல்லாம் வேண்டாம் என தீபக்கை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தான். சில வருடங்களுக்கு முன்னர் தீபக் ரவுடிகளின் சகவாசத்தில் இருந்தபோது அவன் வீட்டில் அவனுக்கு மரியாதை என்று இருந்ததில்லை. கொலைகேசில் மாட்டிருந்த தீபக்கை ஹரிஷ் காப்பாற்றி தீபக்கிற்கு ஒரு நல்வழி காமித்தான். அந்த விசுவாசம் இன்றளவும் தீபக்கிடம் தெரிகிறது. அதோடு ஹரிஷ் அவனுக்கும் சந்தனாவுக்கும் இடையில் இருக்கும் பிரச்சனையை பற்றி பேசி ஃபீல் பண்ணி கொண்டிருந்தான். சந்தனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கெல்லாம் நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. வேலு நாச்சியார், ஜான்சி ராணிலாம் பற்றி படிச்சிருக்கேன். இவங்கெல்லாம் சந்தனா ரூபத்தில் தான்டா பார்க்குறேன். ஆனால் அவளுக்கு ஏற்ற புருஷன் நான் இல்லைன்னு அடிக்கடி தோணுது. டேய், அப்படிலாம் இல்லை, உன்னோட ஒர்த் உனக்கு தெரியல. ஆமாம், இதெல்லாம் நீ சந்தனா கிட்டே சொல்லலாம்ல. அட்லீஸ்ட் பேட்சை பார்க்கலாம்ல. சந்தனா என்கிட்ட பேசி 3 மாதம் ஆகுது. இதில் பேட்சை நடக்கிறத பேசுடா. ஆனால் ஒன்றே ஒன்றுடா, அவளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும், அவ்வளோதான் எனக்கு ஆசை என்று ஹரிஷ் புலம்பிக் கொண்டிருந்தான். மேலும் ஹரிஷுக்கு அடிக்கடி பிரச்சனை வருவதை நினைத்து வருத்தப்பட்ட தீபக் தன்னிடம் உள்ள பாடி கார்ட்ஸை வைத்துக் கொள்ள ஹரிஷை கட்டாயப்படுத்திக் கொண்டிருந்தான். அதற்கும் ஹரிஷ் முரண்பட கடைசியாக தன்னிடமிருந்த சிறிய பாக்ஸை நீட்டி எப்பொழுதும் பாக்கெட்டில் இருக்கட்டும், தேவைப்படும் போது பயன்படுத்து என்று ஹரிஷின் கையில் திணித்தான். அதை ஹரிஷ் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பேண்ட் பாக்கெட்டில் வைத்தான். இருவரும் பல மணி நேரம் பேசிக்கொண்டே இருந்தனர். அனுராதா பாட்டி, செல்லப்பேரன் கார்த்திக் அனுராதாவின் பர்த்டே பார்ட்டியில் நடந்த அவமானத்துக்கு சந்தனாவையும் ஹரிஷையும் பழித்தீர்க்க காத்து கொண்டிருந்தான். அதற்கான சரியான நேரமும் வந்தது. சந்தனா ஏஜே மீடியாவில் முக்கிய பொறுப்பில் இருந்தாள். மேலும் ஏஜே மீடியா குரூப்பின் 25th ஆனிவர்சரிக்காக பல ஃபாரின் கம்பெனிஸ் உட்பட விஐபிஸ் நிறைய பேர் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட மீட்டப் நடக்க இருந்தது. அதற்காக தீவிரமான மீட்டிங்கும் போய்கொண்டிருந்தது. அதில் பேசிய அனுராதா பாட்டி அந்த பிரம்மாண்ட மீட்டப் நடத்தும் பொறுப்பை சந்தனாவுக்கு கொடுத்திருந்தாள். அது கார்த்திக் உட்பட அனைவருக்கும் எரிச்சலை கிளப்பியது. இந்த அரிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஈவெண்ட்டை கிராண்ட் சக்சஸ் ஆக்க வேண்டும் என மனதில் உறுதி எடுத்துக் கொண்டாள் சந்தனா. ஆர்வத்துடன் வேலைகளை மும்முரமாக செய்ய ஆரம்பித்தாள். ஏஜே ஃபேமிலியின் ஆனிவர்சரி மீட்டப் என்றால் வெறும் சாதாரணமானது கிடையாது. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து கம்பெனிகள், முக்கியமாக நாட்டின் பிராட்காஸ்ட் மினிஸ்டர் உட்பட பல விஐபிகளின் வருகை தர இருப்பதால் ஜெட் லெவல் செக்யூரிட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்களுக்கென எல்லா விதமான குசைன்ஸிலான உணவு வகைகளும் தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. இப்பேற்பட்ட கிராண்ட் மீட்டிங்குக்கு ஹரிஷும் வந்திருந்தான். கிராண்ட் மீட்டப்பும் பிரம்மாண்டமாக ஆரம்பித்தது. இனாகிரேஷன் நாளில் சந்தனா செய்திருந்த பிரம்மாண்ட தொடக்க விழா கொண்டாட்டங்கள் அனைவருக்கும் பிடித்து போக ஈவெண்ட் வெகு விமர்சையாக போய்கொண்டிருந்தது. இந்தியாவின் பிராட்காஸ்ட் மினிஸ்டர் விழாவில் பேச அழைக்கப்பட்டார். அப்போது எதிர்பாரா விதமாக பவர் கட் ஆனது. ஜெனரேட்டரும் ஒர்க் செய்யாததால் அந்த இடமே அல்லோலப்பட்டது. ஒரு கட்டத்திற்கு மேல் வந்திருந்த ஃபாரினர்ஸ் அண்ட் விஐபிஸ் என அனைவரும் கோபத்தில் கத்த ஆரம்பித்தனர். கரண்ட் மீண்டும் வர அப்போது எதிர்பாரா விதமாக அங்கே போடப்பட்டிருந்த 80 அடி உயரமுள்ள பெரிய பேக்டாப் கீழே இருந்தது. அதில் கட்டப்பட்டிருந்த வயர்ஸ் அனைத்தும் வேகமாக அருந்து விழ அந்த இடமே ரணகலமானது. சந்தனாவும் ஏஜே கம்பெனிகளின் டைரக்டர்ஸும் என்ன செய்வதென்று புரியாமல் திணறினர். அந்த ஈவெண்ட் படுசொதப்பலாக முடித்து வைக்கப்பட்டது. இந்த மாபெரும் விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமுற்று ஹாஸ்பிட்டலில் ICU வார்டில் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்தனர். அடுத்த ஒரு வாரத்திற்கு இன்டர்நெட், டிவி என எங்கு பார்த்தாலும் ஏஜே மீடியா குரூப் பற்றி கிழித்து தொங்கவிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஏஜே குரூப்ஸின் ஷேர்ஸ் ஒரே நாளில் பல மடங்கு லாஸ் ஆக இருந்தது. இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருந்த அனைவரும் பணத்தை திருப்பித் தர கெடு கொடுத்திருந்தனர். சந்தனா, அனுராதா பாட்டி உட்பட அனைவரும் போலீஸ் விசாரணைக்கு வரவழைப்பதற்கான சம்மன் வந்தது. இந்த மாபெரும் விபத்தை பற்றி பேச ஏஜே மீடியாவின் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கான மீட்டிங் அரேஞ்ச் செய்யப்பட்டிருந்தது. இதில் சந்தனாவும் இருந்தாள். அவர்களின் ஆபீஸுக்கு வெளியே சந்தனாவை எப்படியாச்சும் பார்த்தாக வேண்டும் என ஹரிஷ் வெயிட் செய்து கொண்டிருந்தான். மீட்டிங்கில் அனுராதா பாட்டி கோபத்துடன், நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின மொத்த சாம்ராஜ்யமும் ஒரே நாளில் நொறுங்கி போச்சு. இதுக்கு தான் நான் தலையால் அப்போவே அடிச்சுக்கிட்டேன். சந்தனாவுக்கு இந்த ஈவெண்ட்டை ஹெட் பண்ணுற வேலையை தர வேணான்னு. என்ன சந்தனா, எதுவுமே தெரியாத மாதிரி முடிச்சிட்டு இருக்க? என்ன சொல்றதுன்னு தெரியல பாட்டி. இதுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுக்காம விடக்கூடாது பாட்டி. யாரு காரணமா? நீ தானே. முன்ன நம்பி தான் பாட்டி மொத்த பொறுப்பையும் கொடுத்தாங்க. ஈவெண்ட்டில் உன் புருஷன் அங்கே எங்கேன்னு சுற்றிட்டு இருக்கப்பவே பார்த்தேன். அப்போவே ஏதோ தப்பு இருக்குன்னு நினச்சேன். நீயும் உன் புருஷனும் சேர்ந்து பாட்டிக்கு இருந்த கௌரவத்தை, மரியாதையை முடிச்சு விட்டீங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? கார்த்திக், கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? பாட்டி, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு உங்கள் முன்னாடி நிறுத்துறேன். அதுக்கு அவசியமே இல்லை. அதான் நீயும் உன் புருஷனும் சேர்ந்து தான் இப்படி பிளான் பண்ணி இவ்வளோ பேர் உயிருக்கும் காரணமாக இருக்கீங்க. ஏதோ தூரத்து சொந்தம் வேலையில் சேர்த்துக்கிட்டா என்னோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சிட்டல. சந்தோஷமா இப்ப? பாட்டி, என்னை நம்புங்க. எனக்கும் இப்போ நடந்த அசம்பாவிதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நான் என்ன பண்ணுனா நீ என்ன நம்புவீங்க பாட்டி. சந்தனா, இனி உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. நீ இந்த ஆஃபீஸை விட்டு இப்போவே வெளியில் போ. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு போலீஸ் வீடு தேடி வரும். நீயும் உன் புருஷனும் ஜெயிலுக்கு போங்க. அப்போ வாச்சும் திருந்துங்க.
நீ பண்ணினதுக்கு நாங்க உன்னை எதுவும் செய்யாம விடுறோம் சந்தோஷப்பட என்று சந்தனாவை அனுராதா வெளியே போக சொன்னதும் வார்த்தைகளற்று அழுது கொண்டே சந்தனா வெளியேறினாள். இதை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் மனதில் சத்தம் போட்டு சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருந்தான். ஆபீஸிலிருந்து வெளியே சந்தனா சோகமான முகத்துடன் வரும்போது அவளுக்காக காத்து கொண்டிருந்த ஹரிஷை பார்த்து சந்தனா எதுவும் பேசாமல் கடந்து போனாள். ஹரிஷ் இவ்வளவு நாள் சந்தனா இப்படி சோகமாக இருந்து பார்த்ததில்லை. அவளை சமாதானப்படுத்த சந்தனாவிடம் பேச முற்பட்டான் ஹரிஷ். சந்தனா, உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உன்கிட்ட பேசணும். நீ போ ஹரிஷ். பரவாயில்ல சந்தனா, சொல்லு, என்னாச்சு உனக்கு என்று ஹரிஷ் சந்தனாவின் கையை பிடித்து பேச சந்தனா கோபத்தில் ஹரிஷிடம் கத்த ஆரம்பித்தாள். என்ன ஆச்சா? அந்த ஈவெண்ட் ஃபெயிலியர் ஆகி இவ்வளவு பேர் சாக கிடக்கிறதுக்கு நீ தான் காரணம் ஹரிஷ். என்னோட ரோல் மாடல் அனுராதா பாட்டிக்கிட்ட நான் இப்படி அவமானப்படுவேன்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. இன்னைக்கு எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தூக்கி போட்டாங்க. என்ன சொல்ற சந்தனா? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கும் அந்த ஈவெண்ட்ல நடந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் நான் அந்த சம்பவம் நடந்தப்போ அங்கே இல்லை. நான் அங்கே வந்தது உண்மைதான். ஆனால் அங்கிருந்து 10 நிமிஷத்தில் கிளம்பிட்டேன். என் பேர்ல யாரோ இதெல்லாம் பண்ணிட்டு என்ன மாட்டி விட பாக்குறாங்க. புரிஞ்சுக்கோ சந்தனா. ஹரிஷ், உனக்காக நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். உன்ன மாதிரி ஒரு துரோகி கூட இவ்வளவு நாள் இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது அருவருப்பா இருக்கு. இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வேண்டாம். நீ வாழ்க்கையில் எடுத்து போயிடு ஹரிஷ் என்று சந்தனா சொல்லிவிட்டு கிளம்பி சென்றதும் சந்தனாவின் ஒவ்வொரு வார்த்தையும் ஹரிஷை நொறுக்கியது. அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். உடனே நண்பன் தீபக்குக்கு கால் செய்ய பலமுறை முயற்சி செய்தான். எப்பொழுதும் போல நாட் ரீச்சபிள் என வந்தது. என்ன செய்வதென்று புரியாமல் திணறி போனான் ஹரிஷ். சந்தனாவையும் என்னையும் யார் மாட்டிவிட்டது என தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கையில் ஹரிஷுக்கு PA நிகிதாவிடமிருந்து கால் வந்தது. ஹரிஷ் எடுத்து பேச அவள் இந்த சம்பவத்துக்கு காரணமானவன் கார்த்திக் தான் என கூறியதும் ஹரிஷுக்கு கார்த்திக் மீது உச்சக்கட்ட கோபத்தை வரவழைத்தன. இதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக நிகிதா சொன்னதும் உடனே கார்த்திக் இருக்கும் ரெசார்ட்டுக்கு போயிருந்தான் ஹரிஷ். நிகிதாவை சந்தனாவுடன் அதே ரெசார்ட்டுக்கு வர சொல்லியிருந்தான் ஹரிஷ். அங்கே கார்த்திக் ஃபேமஸ் செலிபிரிட்டி ஒருவருடன் குடித்துக் கொண்டு ஜாலியாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். அப்போது ஹரிஷ் கார்த்திக்கை பார்த்து கோபத்துடன் கத்தி பேசினான். டே கார்த்திக், அந்த ஈவெண்ட்ல இத்தனை பேர் சாக கிடக்கிறதுக்கு என்னையும் சந்தனாவையும் மாட்டி விட்டதே நீதான். ஒழுங்கா உண்மையை அனுராதா பாட்டிக்கிட்ட ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரணடைச்சிட, இல்லைன்னா உன்னை ஒரு வழி ஆக்கிடுவேன். டே ஹரிஷ், காமெடி பீஸ். ஆமாண்டா, அந்த ஈவெண்ட்டோட மொத்த பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். உன்னையும் சந்தனாவையும் மாட்டி விட்டு சந்தனாவை இந்த குடும்பத்திலேருந்து பிரிச்சது எல்லாமே நான் தான். பின்ன எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை பதவி எல்லாம் சந்தனாவுக்கு போனா நான் என்ன ஐஸ் சாப்பிட்டு இருக்கிறதா என்று கார்த்திக் பேசுவதை கேட்க சரியான நேரத்தில் வந்தாள் சந்தனா. உடனே கோபத்தில், டே கார்த்திக் துரோகி, எதுக்காக இப்படிலாம் பண்ண? ஒழுங்கு மரியாதையை அனுராதா பாட்டிக்கிட்ட வந்து எல்லா உண்மையை சொல்லு, இல்லைன்னா அவ்வளோதான். ஐயோ, ரொம்ப பயமா இருக்கு. சரிதான் போடி, அந்த பாரதிய பாட்டிலேயே உன்னை முடிச்சு விட்டுருக்கணும். உன்னெல்லாம் என் முன்னாடி பேச விட்டதே தப்பு என்று ஓங்கி அறைய வந்த சந்தனாவின் கையை முறுக்கி நக்கலாக பேசிக் கொண்டிருந்தான் கார்த்திக். அதை பார்த்த ஹரிஷ் கோபத்தில் கார்த்திக்கை பலார் என்று ஒரு அறை விட்டான். உடனே தடுமாறி விழுந்த கார்த்திக் அங்கே அருகில் இருந்த தனது நண்பனும் ஃபேமஸ் செலிபிரிட்டியும் வேர்ல்ட் கிளாஸ் பாக்ஸிங் சாம்பியனான ரவீந்தரிடம் ஹரிஷை அடித்து தூக்கிப்பட சொன்னான் கார்த்திக். ரவீந்தர் ஆள் பார்க்கவே ஜெயின் போல இருந்தான். அவனை பார்த்ததும் பதட்டத்தில் அலறிய ஹரிஷ் முதலில் அவனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினான். ஆனால் ரவீந்தர் நண்பனை அறிந்ததற்காக ஹரிஷின் கதையை முடிக்கிறேன் என்று ரவீந்தர் பேசிக்கொண்டே ஹரிஷை ஒரு கையால் தூக்கி பிடித்தான். ஹரிஷால் அவனிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை. ஹரிஷுக்கு மூச்சு முட்ட ஆரம்பித்தது. உடனே சந்தனா ரவீந்தரை ஹரிஷை விட்டுவிடும்படி கத்தி கதறி கொண்டிருந்தாள். அப்போது தடுக்க வந்த சந்தனாவை ரவீந்தர் தள்ளிவிட அவளுக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. ஹரிஷும் சந்தனாவுக்கு நடந்ததை பார்த்து கத்த உடனே ரவீந்தர் ஹரிஷை ஒரே அடியில் தூக்கி விசிறினான். ஹரிஷ் 20 அடி தூரம் பறந்து சென்று விழுந்தான். அப்போது எதிர்பாரா விதமாக ஹரிஷின் பாக்கெட்டில் இருந்த தீபக் கொடுத்த அந்த பாக்ஸ் வெளியே வந்து விழ அது ஓபன் ஆகி ஒரு ரெட் கலர் டேப்லெட் இருந்தது. ஹரிஷ் அந்த மாத்திரையை பார்த்ததும் தீபக் ஹரிஷுக்கு தேவைப்படும் என சொன்னது ஹரிஷுக்கு ஞாபகம் வந்தது. உடனே என்ன செய்வதென்று புரியாமல் அந்த மாத்திரையை எடுத்து வாயில் போட்டுக் கொண்டான். அப்போது ஹரிஷ் உடல் முழுவதும் ஏதோ ஆகி ஃபிட்ஸ் வந்தது போல துடிதுடிக்க ஆரம்பித்தான். 2 நிமிடங்களில் அமைதியாகி கண் மூடினான். கார்த்திக்கும் ரவீந்தரும் துடிதுடிக்கும் ஹரிஷை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தனர். மீண்டும் ஹரிஷை கயிற்றில் கட்டி தொங்கவிட பக்கத்தில் போன ரவீந்தர் ஹரிஷ் அடித்த ஒரே அடியில் ஜெயின் போல நின்றிருந்த பாக்ஸிங் சாம்பியன் ரவீந்தர் 30 அடி தூரத்தில் தூக்கி வீசி எறியப்பட்டான். அப்போது சிரித்துக் கொண்டிருந்த கார்த்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. மின்னல் போல எழுந்து நின்ற ஹரிஷ் ரவீந்தரை லெஃப்ட் ரைட் சென்டர் என எல்லா பக்கமும் துவம்சம் செய்து கொண்டிருந்தான். ஹரிஷின் அடிகள் ஒவ்வொன்றும் இடி போல வலித்தது. ஹரிஷை தடுக்க வந்த கார்த்திகையும் போற போக்கில் தூக்கி அடிக்க அவனும் அங்கிருந்த கம்பத்தில் மாட்டி கீழே விழுந்தான். சந்தனாவும் இவ்வளவு நாள் நான் பார்த்த ஹரிஷா இது என மிரண்டு போனாள். அப்போது கார்த்திக்கும் ஹரிஷுக்கும் பிரச்சனை தெரிந்து அனுராதா அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். கார்த்திகையும் ரவீந்தரையும் துவம்சம் செய்து கொண்டிருந்த ஹரிஷை பார்த்து அனுராதா பாட்டி, ஸ்டாப் இட் ஹரிஷ், என் சாம்ராஜ்யத்தை அழிச்சது இல்லாம இங்க புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என் பேரனை அடிச்சு காயப்படுத்துறீங்களா? உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியது எங்களே இல்ல, உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கும் இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்க பேரன் கார்த்திக் தான். என்ன ஏதோ சொல்லி மழுப்ப பாக்குறியா? நான் ஒன்னும் சும்மா சொல்லல பாட்டி, இதுக்கெல்லாம் ஆதாரமும் இருக்கு.
நிகிதா இவங்களுக்கு அந்த ப்ரூஃப்ஸை காமி என்று ஹரிஷ் சொந்தம் நிகிதா ஏஜே மீடியாவின் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எம்ப்ளாயிஸ் 3 பேரை அனுராதா முன் நிறுத்தினாள். மேம், நான் நிகிதா, எங்கள் கம்பெனியோட நியூ சிஇஓ ஹரிஷ் சாரோட பிஏ. சாரி ஹரிஷ் சார், உங்களுக்கு தெரியாமல் உங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த ஈவெண்ட்டில் நடந்த அசம்பாவித்துக்கு காரணம் இவங்க தான். உங்கள் பேரன் கார்த்திக் சொல்லித்தான் இவங்க மினிஸ்டர் பேசுகிற டைமாக பார்த்து எல்லா பிரச்சனையும் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் சந்தனா மேடம்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று நிகிதா சொன்னதும் கார்த்திக் செய்த அந்த 3 பேரும் கார்த்திக் கொடுத்த காசுக்கு ஆசைப்பட்டு செய்ததாக அனுராதா முன் உண்மையை ஒப்புக்கொண்டனர். சந்தனாவுக்கும் இப்பொழுதுதான் ஒரு தெளிவு கிடைத்தது. மேலும் அங்கிருந்த அனைவருக்கும் ஹரிஷ் ஒரு சிஇஓவா என அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியில் இருந்தனர். அனுராதாவும் கார்த்திக்கின் மீது கோபத்தை கொட்டிக் கொண்டிருந்தாள். சந்தனா இன்னும் ஹரிஷின் மீது இருந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் ஹரிஷை பார்த்து கொண்டே இருந்தாள். சிறிது நேரத்திலேயே போலீஸ் வர கார்த்திகையும் அந்த எம்ப்ளாயிஸையும் போலீஸ் அரசு செய்து கொண்டு போனது. அனுராதா சந்தனாவிடமும் ஹரிஷிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள். பிரச்சனை முடிந்து சுற்றியிருந்த கூட்டம் களைய தன்னை காப்பாற்றிய ஹரிஷை பார்த்து அழுது கொண்டே சந்தனா வந்தாள். ஹரிஷும் சந்தனாவும் கட்டிப்பிடிக்க பக்கத்தில் வரும்போது அந்த கூட்டத்தில் ஒரு முகமுடி அணிந்த ஒரு ஆள் ஹரிஷை பார்த்து துப்பாக்கியில் சுட்டான். துப்பாக்கி குண்டு ஹரிஷின் கழுத்தை துளைத்தது. துப்பாக்கி குண்டு பட்ட சத்தத்தில் மக்கள் கூட்டம் அங்கும் இங்குமாக தெரிக்க ஹரிஷ் சந்தனாவின் மடியில் சுருண்டு விழுந்தான். ஹரிஷின் கழுத்து பகுதியில் பட்டு ரத்தம் கொட்டிக் கொண்டிருந்தது. உடனே அருகே இருந்த அனுராதா பாட்டி, நிகிதா என அனைவரும் பதபதைத்துக் கொண்டு ஹரிஷுக்கு என்ன ஆனது என பக்கத்தில் சென்று பார்த்தனர். ஹரிஷை துப்பாக்கியால் சுட்ட ஆள் அந்த மக்கள் கூட்டத்தில் மக்களோடு மக்களாக ஓடி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு காரில் ஏறினான். அந்த முகமுடி போட்ட ஆள் மாஸ்கை கழட்டி கார் மிரர் வழியே ஹரிஷ் விழுந்து கிடக்கும் இடத்தை பார்த்தான். அந்த ஆள் ஹரிஷின் சித்தப்பா ஆனந்த் ராஜேஸ்வர். எதற்காக ஹரிஷின் சித்தப்பா ஹரிஷை துப்பாக்கியால் சுட வேண்டும்? ஹரிஷ் யார் என்ற உண்மையை மனைவி சந்தனாவுக்கு சொல்லுவானா? ஹரிஷ் தியானா மீடியாவின் சிஇஓ என்ற உண்மையை மறைக்க காரணம் என்ன? வேர்ல்ட் கிளாஸ் பாக்ஸிங் சாம்பியனையை அடிக்கும் அளவுக்கு ஹரிஷ் சாப்பிட்டது என்ன மாத்திரை? ஹரிஷ் இதிலிருந்து உயிர் பிழைப்பானா? இப்பவே பாக்கெட் எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணி கேளுங்க. கிங்